நடுவர் ஸ்ரீமதி டாக்டர் பொன்மிரா விவேக் போஸ் அவர்களை அறிமுகம் செய்து வைக்குமாறு ஸ்ரீமதி கீதா சாய்பாபா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நமது கலாச்சாரமும் பாரம்பரியமும் நம்மால் பாதுகாக்கப்படுகிறதா என்ற இந்த கருத்தரங்கத்தை நடுவராக இருந்து நடத்தி கொடுக்க வந்திருக்கும் டாக்டர் பொன்மீரா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பொன்மீரா அவர்கள் தொழில் ரீதியாக ஒரு மருத்துவராக இருந்தாலும் நிர்வாகத்துறையில் ஈடுபட்டு மதுரை போஸ் ஹாஸ்பிட்டலை நிர்வாகம் செய்வதில் சிறந்து விளங்குகிறார். ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தில் முதுகலை பட்டய படிப்பு பெற்றுள்ளார். எழுத்துத்துறையில் அவருக்கு இருந்த பேரார்வம் காரணமாக ரோட்டரி கிளப் வார இதழின் ஆசிரியராக ஆனார். பின்னர் மாவட்ட அளவில் ஆசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். தற்சமயம் அவர் சின்மயா மிஷனின் காலாண்டு இதழான சின்மய மீனாட்சி மேகசினின் ஆசிரியராக கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். மேலும் மகளிர் பொருளாதார மன்ற மாநாட்டை மதுரையில் நடத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வருகிறார். கடந்த ஆண்டு சின்மயா மிஷனின் மாசக்தி நிகழ்ச்சியில் பெண்மையின் சாதனையில் எதிரொலிக்கும் சக்தி என்ற தலைப்பில் கருத்தரங்கத்தை நடத்தி கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. எல்லாவற்றிற்கும் மேலாக சுவாமி சிவயோகானந்தா அவர்களிடம் மிகுந்த பக்தியும் ஸ்ரத்தையும் கொண்டு சின்மயா மிஷனுக்கு தொண்டாற்றுவது இவரின் தனிச்சிறப்பு. மிஷனின் கீதை ஒப்புவித்தல் போட்டியின் 25வது வருடத்தை முன்னிட்டு சௌமியர் மிகச் சிறப்பாக வெளிவருவதில் பெரும் பங்கு வகித்தவர். இவ்வாறு பன்முகம் கொண்ட டாக்டர் பொன்மீராவை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த பெருமை அடைகிறேன். ஹரிஓம். ஞானத்திற்கு ஒரு வற்றாத ஜீவநதியாக எங்களுக்கு இருக்கும் சுவாமிஜி சுவாமி சிவயோகானந்தா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். சின்மயா மிஷன் நடத்தும் மகளிர் தின விழாவான இந்த மாசக்தி விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். என்னுடன் இங்கு மேடையில் 4 பெண் சாதனையாளர்கள் இருக்கிறார்கள். முனைவர் ரேவதி சுபலட்சுமி அவர்கள், இவர் மதுரை செந்தமிழ் கல்லூரியின் துணை முதல்வர். திருமதி ஷர்மிளா தேவி பவுன்ராஜ் அவர்கள், இவர் 7 ஃப்ளோர்ஸ் என்னும் மனித மேன்மைப்படுத்தும் ஒரு பயிற்சி மையத்தை நடத்துபவர். திருமதி லக்ஷ்மி பன்சிதர் அவர்கள், மதுரை நீதிமன்றத்தின் வழக்கறிஞர். திருமதி பவானி வேல் அவர்கள், இந்தியன் ஃபுட்ஸ் இன்னோவேஷன்ஸ் மற்றும் MD கம்யூனிட்டி கிச்சன் என்னும் 2 நிறுவனங்களை நடத்தும் இயக்குனர். உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கருத்து பரிமாற்றலுக்கான தலைப்பு என்னவென்றால், நமது கலாச்சாரமும் நாகரிகமும் பாரம்பரியமும் நம்மால் பாதுகாக்கப்படுகிறதா என்பதே இன்றைய தலைப்பு. இப்போ நம்ம கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு, மரபுன்னு நிறையா பெயர்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கமும் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் சற்று விலக்கி வைத்துவிட்டு நாம் ஏன் அதை பாதுகாக்க வேண்டும், அதுதானே இன்னைக்குள்ள கேள்வி. இந்த கேள்விக்கு அறிஞர்கள் அனைவருமே ஒருமித்த கருத்தோடு இருக்கிறாங்க. அது என்ன கருத்துனா, இவை அனைத்துமே மனித நேயத்தை வளர்ப்பவை, மனிதர்களை மேம்படுத்துவை. நம்மளுக்கு நம்ம குடும்பம், நான், எனக்கு பிடித்தது, நான் ஒரு சிறிய வட்டத்திலிருந்து வெளியில் வரவழைச்சி ஒரு சமுதாயம், நாடு, இந்த உலகு என்று நாம் நம்மை ஒரு பெரிய இடத்துடனும் ஒரு பெரிய சொசைட்டியுடனும் நாம் நம்மை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது எல்லாமே உதவுகிறது. இப்போ நம்ம ஒரு இவங்க சொல்கிறாங்களா, யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான, அது ஏன் எப்படி நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளிர் ஆவாங்க அப்படின்னா, இவை எல்லாவற்றையும் நாம் பாதுகாக்கும் போது அந்த கூற்றில் உள்ள உண்மை நம்மளுக்கு நிச்சயமாக புரியும் என்பதில் இது இல்லை. இப்போ இது வாழ்க்கைக்கு அழகு சேர்க்கிறது. கலாச்சாரமோ நாகரிகமோ நம் வாழ்க்கைக்கு அழகு சேர்க்கிறது. அது மட்டும் அல்ல, இவை அனைத்துமே ஒரு வாழும் கலை. இட்ஸ் அ த்ராபிங் லைஃப்.
அப்போ மாறுதல்கள் என்பது இதில் கட்டாயமாக நிகழும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதுலயும் கட்டாயம் நடக்கும். பழையவை எவை கழிய வேண்டும், புதியன எவை இதில் சேர வேண்டும் என்பது தானே முக்கியமான கேள்வி. ஆனா அந்த கேள்விக்கு பதில் இன்றைக்கு நாம் இங்கு கண்டுபிடிக்க முற்படுவோம். இதற்கான பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. இதுல ஆண் பெண் முதியவர் இளைஞர் என்று எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. இதற்கான பொறுப்பு நம் அனைவரிடம் இருக்கு. அதனால நம்ம இந்த உரிமை பொறுப்பு ரெண்டையுமே நம்ம நிச்சயமா எடுத்துக்கணும். நிறையோ குறையோ ஏற்றமோ இறக்கமோ நம் அனைவருக்கும் இதில் பங்கும் பொருளும் இருக்கிறது. சுவாமிஜி நேற்று பகவத்கீதா கிளாஸ்ல சொன்னாங்க, ஒரு ஹியூமன் பாசிபிலிட்டிஸோட ஸ்கோப் பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. அதே தான் இதுலையும் நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டாக நியமிச்சுக்கிட்டு இதுலேருந்து நம்ம மேலே போக போகிறோமா கீழே போக போகிறோமா அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இதுக்கு பேசுறதுக்கு வராங்க. இது பேச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் ஒரு கேள்வி பதில் பகுதி இருக்கிறது. அதற்கான கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இங்கு ஏற்பட போகும் உரையாடலை குறித்து ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உங்ககிட்ட பேட் பென்சில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் உங்களுடைய கேள்வியை தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதி உங்கள் பெயரையும் குறிப்பிட்டு வாலண்டியர்ஸ் வருவாங்க, தயவுசெய்து அவங்க கிட்ட கொடுங்க. இந்த பேச்சாளர்களில் யாராவது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா அவங்களுடைய பெயரையும் தயவுசெய்து அதில் குறிச்சிடணும். இப்போ நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். முதலில் நான் பேச அழைக்க இருப்பது முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்களை. இவர் தமிழ் இலக்கியத்தில் டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்கிறார். 30 வருடங்களாக தமிழ்த்தாயின் கையோடு கை சேர்த்து ஒரு வெற்றிகரமான பயணத்தை இவர் மேற்கொண்டிருக்கிறார். பண்டிகை காலத்திலே தொலைக்காட்சியில் பட்டிமன்ற மேடைகளிலே இவருடைய கணீர் பேச்சை கேட்காதவர்கள் இங்கு இருக்கவே முடியாது. தொலைக்காட்சி, வானொலி, பள்ளி, கல்லூரி போன்ற அனைத்து இதிலும் இலக்கிய மேடைனாலும் சரி, ஆன்மீகம், நகைச்சுவை, தன்னம்பிக்கை, சமூக ஆர்வல் என்று அனைத்திலும் தன்னுடைய முத்திரையை பறித்தவர். இவர் ஒரு நூலாசிரியரும் கூட. சொல்லின் செல்வி, மணிச்சல் மாதரசி, ஸ்திரீ ரத்னா என்று பல பட்டங்களையும், நான் 3 மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன், பல பட்டங்களையும் விருதுகளையும் இவர் வாங்கியிருக்கிறாரு. மேடம், உங்ககிட்ட என்னுடைய முதல் கேள்வி. இப்போ நம்ம சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதில் நிறைய இது எதிர்மறையாக நடக்குது. இதற்கான காரணம் நம் பாரம்பரியம், கலாச்சாரத்தை விட்டு வெகு தூரம் வந்து விட்டதா என்பதை பற்றி உங்களுடைய கருத்து. மதுரையின் மாபெரும் அடையாளங்களில் ஒன்றாகிய சின்மயா மிஷன் நடத்தும் மா சக்தி பெண்களுக்கான பல்சுவை முகாமிற்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் சின்மயா மிஷனை சார்ந்த பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று அனைவரையும் ஆசி வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கும் வணக்கத்துக்குரிய சுவாமிஜி அவர்களே, சின்மயா மிஷனை சார்ந்த சகோதரர்களே, இந்த கருத்தரங்கத்தின் நடுவராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய மருத்துவர் பொன்மீரா விவேக் போஸ் அவர்களே, கலந்து கொள்ள இருக்கின்ற மற்றைய சகோதரிகளே, என் அன்பு தோழி ஆர்த்தி அவர்களே, பெருந்திரளாக இங்கே கூடியிருக்கக்கூடிய மகா சக்திகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மொழிகின்றேன். இன்றைய பாரம்பரியத்தை விட்டு நாம் நீண்ட தூரம் வந்ததுதான் இன்றைக்கு நாம் அனுபவிக்கின்ற சிக்கல்களுக்கெல்லாம் காரணமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு வருத்தத்தோடு நம்ம பதிவு செய்ய வேண்டிய உண்மை ஆம் என்பதுதான். ஒரு காலத்துல எல்லா இடத்திலையும் வீடு இருந்தது, மக்கள் இருந்தார்கள், கோயில்கள் இருந்தது, மகிழ்ச்சியாக எல்லோரும் அமைதியாக வாழ்ந்தார்கள். இப்போது சில விஷயங்கள் பெருகி இருக்கிறது. பெருகி இருப்பதால் மகிழ்ச்சி வந்திருக்கிறதா என்று கேட்டால் அதில் தான் கேள்விக்குறி இருக்கிறது. இப்போதைய சமுதாயத்தில் எங்க பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள், ஆதரவற்றோர் அனாதை இல்லங்கள் பெருகி இருக்கிறது. இது வளர்ச்சியா வீழ்ச்சியா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரொம்ப ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் இப்ப கருதப்பட்டது.
இங்க வர்றதுக்காக, இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக பார்க்கிறேன். பக்கத்துல ஒரு பெரியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குது. அதுக்கான பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மை பேரண்ட்ஸ் முதியோர் இல்லம். மை பேரண்ட்ஸ் ஏத்துக்கிட்டா அந்த முதியோர் இல்லம் தேவையே இல்லையே, அப்படிதானா? அப்ப பெற்றோர்களை வணங்குவதும் பெற்றோர்கள் மேல பாசம் வைப்பதுமான நம்முடைய அடிப்படை பண்பாட்டை இழந்துவிட்டு எதை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக வருத்தமான செய்தி. அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் பெருகி இருக்கிறது. எல்லா பெரிய நகரங்களும் சரி, சாதாரண ஊர்லயும் சரி, செயற்கை கருத்தரிப்பு நிலையங்கள் அதுவும் அதிகமாகி இருக்கிறது என்றால் எங்கே தவறு இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை முறையிலும் தனிப்பட்ட மனிதரின் ஒழுக்கத்திலும் ஏற்பட்ட வீழ்ச்சி தான் நம்முடைய சமுதாயத்தின் முன்னேற்றத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியாக நாம நினைக்க வேண்டியிருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு தலைப்பை சொல்லியிருக்காங்க. இன்றைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை விட்டு நாம் நெடுந்தூரம் வந்து விட்டோமா? நெடுந்தூரம்னா நெடுந்தூரம், மிக நெடுந்தூரம் வந்துட்டோம். திரும்பி போகவே முடியாத ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம். கஷ்டப்பட்டு தான் நம்முடைய இடத்துக்கு போகணும். பரம்பரை பரம்பரையாக நாம் பின்பற்றி வந்த நம்முடைய சமூகத்துக்கும் மனித குல வளர்ச்சிக்கும் தேவைப்பட்ட பரம்பரையாக நம்மிடம் இருந்த ஒழுக்கங்களையும் பழக்க வழக்கங்களையும் நாம் இழந்ததுதான் இன்றைக்கு நாம் படுகின்ற அத்தனை அவஸ்தைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை உணவு, உடை, பழக்க வழக்கங்கள் இதானே. இதுல நம்முடைய இந்த பைபாஸ் ரோடு இருக்கு இல்லையா, இந்த பைபாஸ் ரோடு, அதுல பாருங்க நம்முடைய உணவுன்னு எத்தனை கடைகள் இருக்குன்னு தெரியும். அத்தனையும் பானிபூரி, பீஸா, பேல்பூரி, என்ன மாமோஸ், அது எப்படி சொல்லணும் கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க பாரம்பரிய உணவு மட்டுமே சாப்பிடுறோம். இப்படி பல விஷயங்கள். இடியாப்பம் இருந்த இடத்துல நூடுல்ஸ் வந்து உட்கார்ந்துருச்சு, அப்படிதானா? கொழுக்கட்டை இருந்த இடத்துல மாமோஸ் வந்து உட்கார்ந்துருச்சு. தோசை இருந்த இடத்துல பீஸா வந்து உட்கார்ந்துருச்சு. ஆனா இது எல்லாம் நமக்கு ஒத்துக்குமான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. நம்முடைய தட்பவெப்பநிலை, நம்முடைய சூழலுக்கு நம் ஊர்ல விளைகின்ற உணவு வகைகள் தான் ஒத்துக்கொள்ளும். அதை தாண்டி மேல்நாட்டு நாகரிக மோகத்துல என்னைக்கு விழுந்தோமோ அன்றைக்கே நாம் நம் பாரம்பரியத்தை விட்டு விலகி சிக்கல்களுக்குள் நாமே சிக்கிக் கொண்டோம் என்பதுதான் வருத்தமான ஒரு செய்தி இல்லையா? இப்ப மேல்நாட்டுல எல்லாம் பார்த்தா ஒரு விழா என்று எடுத்துக்கொண்டால் அது மகிழ்ச்சியையும் ஆரவாரத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும். மேல்நாட்டுல எல்லாம் ஆரவாரம், மகிழ்ச்சி, ஆடம்பரம், இதுதான் மேல்நாட்டு விழாக்களின் அடிப்படை. ஆனா நம்ம ஊர் திருவிழாக்கள் என்பது நெகிழ்ச்சியும் பக்தியையும் இணைத்ததாக இருக்க வேண்டும். இதுதான் நம்ம விழாக்களுக்கும் வெளிநாட்டு விழாக்களுக்கும் இருக்கின்ற வேறுபாடு. ஆனா நம்முடைய நெகிழ்ச்சி பக்தியை விட்டுட்டு மேல்நாட்டு மகிழ்ச்சியையும் ஆரவாரத்தையும் என்னைக்கு சுவீகரித்தோமோ அன்னைக்கே நம்முடைய பாரம்பரியத்தை விட்டுட்டோம் இல்லையா? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. போன வருடம் சித்திரை திருவிழா நடக்கிற நேரம், அழகர் ஆற்றில் இறங்குற அன்று, ஆற்றில் எழுந்தருளுகின்ற அன்று சரியான கூட்டம். நாங்க கல்லூரியில ஒரு வேலைக்காக உட்கார்ந்து இருந்தோம். இப்ப வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் அந்த தெருவுல நடந்துட்டு இருந்தவங்க, இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்களே, இது என்ன விழான்னு தெரியாம யோசிக்கிறாங்க. எங்க கல்லூரியில தமிழ் சங்கம்னு போட்டிருக்கோம், 4ஆம் தமிழ் சங்கம்னு போட்டிருக்கோம். பார்த்த உடனே உள்ள வந்துட்டாங்க. வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்துல எங்கிட்ட கேட்டாங்க, என்ன விழா, ஃபெஸ்டிவல், என்ன ஃபெஸ்டிவல் நடக்குது? நாங்க உடனே சித்திரை ஃபெஸ்டிவல் நடக்குது, இதுல என்ன செய்வீங்க? இப்படி அழகர் வருவாரு, அதுக்கு என்ன காரணம்? இப்ப நம்ம அவங்க கிட்ட என்னத்தை விளக்குறது? அவனுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? இப்ப மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காக அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளுகிறார். இதை நான் எப்படி அவனுக்கு இங்கிலீஷ்ல சொல்றது? முதல்ல சாபம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, அப்புறம் சாப விமோச்சனம்னா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் எப்படி விளக்குறது? நான் யோசிச்சேன், எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு? ரொம்ப எளிமையா நம்ம பாமர ஜனங்களுக்கு ஒரு கதை சொல்லுவோம்ல. சகோதரி மீனாட்சி திருமணத்துக்கு அண்ணன் கிளம்பி வந்தாரு. வரும்போது தாமதமாகி விட்டதால் அதற்குள்ள திருமணம் முடிஞ்சிருச்சு, கோபித்து கொண்டு அப்படியே திரும்பி போயிட்டாருன்னு சொல்லி வைப்போம். அது ஈஸியா இருக்கும் சொல்றது. அப்படின்னு வெளிநாட்டுக்காரருக்கு மிக எளிமையா சொன்னேன். கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால கோவிச்சுட்டு சீக்கிரமா திரும்பி போயிட்டாரு. அவன் அடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க வெளிநாட்டுக்காரங்க, இதைத்தான் வருஷம் வருஷம் கொண்டாடுறீங்களா? ஆமா ஆமா. அப்ப அவர் கேட்கிறாரு, போன வருஷம் லேட்டா வந்தாருல்ல, இந்த வருஷமாவது முகூர்த்த டைமுக்கு வந்தா என்ன? கேட்கறது நியாயமா இல்லையா?
அவங்களுக்கு இந்த சென்டிமெண்ட் எல்லாம் தெரியாது. நம்மளுடைய உணர்வு பூர்வமான நிகழ்ச்சியை பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த மேலோட்டமான கணக்குகள் தான். அதனால தான் அங்கே மேல் நாடுகளில் மக்கள் மகிழ்ச்சி இல்லாமல் அமைதியை தேடி அலைகிறார்கள். ஆனா நம்ம ஊர் அப்படி இல்லை. நம்ம எப்போதுமே அடிப்படையில் ஆன்மீக பூமி, நம்முடைய புண்ணிய பூமி, பாரத பூமி. அதனால இங்கே அடிப்படையிலேயே நமக்கு அமைதி உண்டு. நம்ம மேல்நாட்டை நோக்கி பார்க்கிறதுனால நம்ம அமைதியும் குறைகிறது இல்லையா? இன்னைக்கு ஜீன்ஸ்னு ஒண்ணு போடுறாங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி இல்லையா? அது எதுக்கு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? மேல் நாட்டுல சுரங்கம் தோண்டுகிற தொழிலாளர்கள், சுரங்கம் தோன்ற தொழிலாளர்களுக்கு குளிர் தாங்க முடியாது. அந்த இருக்கிற குளிர் அது தாங்க முடியாம இருக்கிறதுனால கூடாரம் தைக்கிற துணி இருக்கு இல்லையா, அதுல ஜீன்ஸ் தச்சு போட்டுக்கிட்டாங்க. ஆடை தச்சு போட்டுக்கிட்டா குளிராதுங்கிறதுக்காக போட்டுக்கிட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு? அவனுடைய இது கலாச்சாரம் இல்ல, தட்பவெப்பத்துக்கு ஏற்றபடி அவன் போட்டுக்கிட்டான். ஆனா நம்ம ஊர்ல இருக்கின்ற வெப்ப நாட்டுக்கு ஏற்றபடி நம்முடைய தாத்தா நமக்கு பருத்தியால் ஆன புடவை, பருத்தியில வேட்டி கொடுத்தாரு. நம்ம பேரனுக்கு பண்பாடும் தெரியல, தட்பவெப்பமும் தெரியாம இன்னைக்கு ஜீன்ஸ போட்டுக்கிட்டு அலையறான். அதனாலதான் உடல்நிலையிலிருந்து மனநிலை வரை அத்தனையும் கெட்டு போகிறது என்றால் நம்முடைய பாரம்பரியத்தை விட்டு நாம் வெகு தூரம் வந்து விட்டோம் என்பதுதான் உண்மை. எனக்குலாம் ரொம்ப நேரம் வேணும், இங்க மணி அடிக்கிறதுனால அது ஒரு சொன்னதை கேட்கணுங்கிறத விட்டுச்சுறேன். ரெண்டே நிமிஷம். திருமணம் என்பது நம்முடைய பாரம்பரியத்துல மிக முக்கியமான. மேல்நாட்டுல அதை பத்தி கவலையே கிடையாது. யார் யாரோடைய வாழலாம், வேண்டாம இருக்கலாம். ஆனா நம்ம ஊர்ல தெய்வீகமாக இறைவனுக்கே திருக்கல்யாணம் செய்து வைத்து பார்த்து அதை போல நம்ம வீடுகளும் இருக்க வேண்டும் என்றுதான் தெய்வீகத்தோடு பக்தி உணர்வோடு திருமணம் செய்து நம்முடைய குலம் தழைக்க வேண்டும் என்று உணர்வு பூர்வமாக நடப்பதான நம்ம வீட்டு திருமணங்கள் ஒரு காலம் வரைக்கும். இப்ப எப்படி இருக்கு? இப்ப நம்முடைய திருமணங்கள் எப்படி இருக்கு? வெறும் ஆட்டமும் கேலி குத்துமாகத்தான் இருக்கிறதே தவிர திருமணத்தில் இருக்க வேண்டிய அந்த பக்தி பூர்வமான உணர்வு பூர்வமான ஆசீர்வாதம் குறைந்து போய்விட்டது என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்துனே நான் சொல்லுவேன். ஒரு காலத்துல எனக்கெல்லாம் திருமண வீட்டுக்கு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும், ஆசையா இருக்கும். எல்லாரும் நினைப்பீங்க சாப்பிடுறதுக்கு பிடிக்கும் போல இருக்குன்னு. அப்படி இல்ல, இந்த கல்யாண பொண்ணை பாக்குறதுல எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா நேற்று வரைக்கும் நம்ம பார்த்த தோழியா தான் இருப்பா இல்லையா? ஆனா கல்யாணத்தன்னைக்கு மணமேடைக்கு பெண்ணை அழைச்சிட்டு வரும்போது பாருங்க, அப்படியே ஒரு தேரை அலங்கரித்து ரதத்தை இழுத்துட்டு வர்ற மாதிரி தோழிகள் இழுத்துட்டு வருவாங்க. பொண்ணு மணமேடைக்கு வராது, வெட்கப்பட்டு. அப்ப உள்ள பிள்ளை வெட்கப்பட்டு அப்படியே பின்தங்கும். தோழிகள் எல்லாரும் சேர்ந்து மணமேடைக்கு இழுத்துட்டு வருவாங்க இல்லையா? சுவாமிஜி மன்னிக்கணும், கண்ணதாசனுடைய ஒரே ஒரு பாட்டு சொல்லிக்கிறேன், கேட்டுக்கிறேன். இதுல பெண் அழைப்புக்கு என்றே கண்ணதாசன் ஒரு பாட்டு போட்டாருங்க. அப்ப அதேதான் இன்னைக்கு வரைக்கும். அதை தாண்டி யாருமே சிந்திக்கல இல்லையா? அது அழகா சொல்லுவார், மனக்கோலம் கொண்ட மகளே புதுமா கோலம் போடு மயிலே, குணகோலம் கொண்ட கனியே எங்கள் குலம் வாழ பாடு குயிலே, சிரிக்காத வாயும் சிரிக்காதோ திருநாளை கண்டு மகிழாதோ, வாராயில் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ சொல்லி அழைச்சிட்டு வருவாங்க இல்லையா? அந்த பிள்ளைக்கு அதுலயே அட்வைஸ் போயிரும். நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தது. அந்த திருமண பந்தம் என்பது எவ்வளவு முக்கியம்னு அவ அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த திருமணத்தை கடைசி வரைக்கும் கட்டி காக்கின்ற பொறுப்பை உணர்ந்தவளா இருப்பா. ஆனா இப்ப இடைப்பட்ட காலத்துல பொண்ணு வருது, எல்லை பாதுகாப்பு படையில மார்ச் பண்ணி வருவாங்க இல்லையா? வருது விலகு அப்படி வந்தது இடையில. அத கூட கொஞ்சம் மன்னிச்சோம். இப்போ மம்பட்டியான்னு ஆடிட்டு 4 பசங்க முன்னால ஆடிட்டு வரா, நடுவுல கல்யாண பொண்ணு அந்த அலங்காரத்துல ஆடிட்டு வருதுங்க. முன்னால ஒரு ஆள் மணமேடையில நின்று பாத்துட்டு இருக்கான் பரிதாபமா. மாப்பிள்ள அவருக்கு அப்பவே குளிர் ஜுரம் வந்துடும். இவ்வளவு பெரிய கூட்டத்திலேயே இந்த பொண்ணு இந்தாட்டம் ஆடுது. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு இல்லையா சிரிக்கிறது தான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம மேல, பெண்கள் மேல ஆண்களுக்கு இருக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பும் அன்னைக்கே குறைஞ்சு போயிடும். நீ அப்பவே அப்படி ஆடினவதானே சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நம்ம மரியாதையும் நம்ம கண்ணியத்தையும் எந்த காலத்திலையும் கணவரா இருந்தா கூட விட்டு கொடுக்காமல் வாழ்வதுதான் நம்முடைய பாரம்பரியம் என்றால்
அதை விட்டு நெடுந்தூரம் வந்து விட்டோம். ப்ரீ வெட்டிங் ஷூட் தேவையா? இது இந்த சினிமாவா நடக்குது? இப்ப ப்ரீ வெட்டிங் ஷூட் தான், ஊர் ஊரா போய் ஷூட் பண்ணுது. அந்த போட்டோக்கெல்லாம் பார்த்தா கண்ணீர் வருது எனக்குலாம். ப்ரீ வெட்டிங் ஷூட், சங்கீத்துங்கிறாங்க, மெஹந்தி ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணி ஆடி முடிச்சு கல்யாணத்தன்னைக்கு வெறுத்து போய் உட்கார்ந்துருக்கு. எல்லாம் அப்பவே பிடிக்காம போயிருது இல்லையா? இப்ப எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகுறதுக்கு நிச்சயம் பண்ணி நான் உங்க தாத்தாவையே கல்யாணத்துக்கு பிறகு உங்க வீட்டுக்கு வந்த பிறகுதான் பார்த்தேன், அது வரைக்கும் தெரியாது. ஆனா இப்ப முன்னாலேயே நல்லா பழக விட்டுறோம். இதுதானே நிச்சயதார்த்தத்திலேயே மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒரு கிஃப்ட பரிமாறிடுறாங்க. எது வந்திருக்கு? ஒரு சனிய மொபைல் கொடுத்துறாங்க. அவ்வளவையும் சொல்லிடுறோம். எனக்கு பிடிச்சது அதுலயே 2 பேருக்கு மாறுபட்ட கருத்து வந்துருது. திருமணத்துக்கு முன்னாலேயே டைவர்ஸ் ஆயிடுது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை என்றால் எங்க போய் கொண்டிருக்கிறோம்? பெண்களுக்கு மாசக்தி என்று பெண்களை ஏன் போற்றுகிறோம்? பெண்கள் இன்னொரு உயிரை உருவாக்குகின்ற தெய்வத்துக்கு சமம் இல்லையா? தெய்வத்துக்கு சமமானவர்கள். அதான் ஒரு கவிஞர் சொன்னார், கருவறைக்குள் தெய்வம் இருக்கும், ஆனால் இங்கேயோ தெய்வத்துக்குள் கருவறை இருக்கிறது என்று. பிள்ளை பேரை வைத்துதான் பெண்களுக்கு மரியாதை இருந்தது என்றால் அது எவ்வளவு பெரிய கடமை, எவ்வளவு பெரிய பொறுப்பு என்பதை இன்றைய தாய் குலங்கள் மறக்கின்ற ஒரு பாரம்பரியத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்னால வயிற்றில் கரு சுமக்கும் போதே அந்த பிள்ளை நல்ல குழந்தையாக வர வேண்டும் என்று நல்ல விஷயங்களை கேட்டார்கள். பிரகலாதன் வயிற்றில் இருக்கும் போது அவனுடைய தாய் நாராயண மந்திரத்தை கேட்டு 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 அந்த பிள்ளைக்கு பதிய வைத்ததால் தான் அது ஒரு அற்புதமான குழந்தையாக பிறந்து நரசிம்மரை இங்கே வர வைத்தது என்றால் அந்த பக்தியுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். வயிற்றிலிருந்து குழந்தை பிறந்த பிறகு அதை தாளாட்டும் போதும் உணவூட்டும் போதும் சீராட்டும் போதும் நம் குடும்ப பெருமை, நம்முடைய சமூகத்தின் பண்பாடு எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி வளர்ப்பதுதான் தாயினுடைய பெரிய கடமை. நம்ம நினைக்கிறோம் தாளாட்டுறது மிக பொருள் வைத்தவர்கள் நம்முடைய பெரியவர்கள். ஆராரோ அறிவரோம்பாங்க. தொட்டில இழுத்து விட்டா அங்க வரைக்கும் போயிட்டு வரும். பிள்ளைக்கு காற்று கிடைக்கும், நல்லா தூங்கும் இல்லையா? ஆராரோ அறிவரோ என்ன பொருள் தெரியுமா? போன பிறவில உங்க அப்பா யாராரோ, நான் யார் யாரோ, நீ யார் யாரோ, இந்த பிறவில இறைவன் அருளால் 3 பேரும் ஒரே குடும்பமா வந்திருக்கோண்டா. ஆராரோ ஆராரோ அறிவரோ. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த பிறவில நீ என் குழந்தை, நீ வளர்ந்த பிறகு நீ ஆராரோ ஆக போறியோ, டாக்டரோ இன்ஜினியரோ பேராசிரியரோ வழக்கறிஞரோ யார் யாரோ ஆக போறியோ என்ற ஒரு தாயினுடைய எதிர்கால கனவு ஆராரோ ஆராரோ அறிவரோ. இன்னைக்கு தாலாட்டி என்ன ஆச்சு? எல்லாரும் தாலாட்டுறாங்க. வீட்டு வாசல்ல 4 நாய் கூப்பிட்டுருக்காங்க இல்லையா? ஒரு திருமண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா உறவுகளை அறிமுகம் செய்து வைத்து பிள்ளைகளை பழக்கணும். மாமா வந்திருக்காரு, அத்தை வந்திருக்காங்க, பாரு பாரு. இப்ப பிள்ளைகளுக்கு ஒரு மொபைல கையில கொடுத்து சேட்டை பண்ணாம உட்காரு. அது குனிஞ்ச தலை நிமிராம உட்கார்ந்துருக்கே தவிர யார் முகத்தை நிமிர்ந்து பார்க்கின்ற ஒரு பழக்கம் இன்றைய குழந்தைகளுக்கு இல்லை. அவர்கள் சொந்தங்களை விரும்பவில்லை, சுதந்திரத்தை தான் விரும்புகிறார்கள், பண்பாட்டை விரும்பவில்லை, பகட்டை தான் விரும்புகிறார்கள். ஒரு கோயில்ல முக்கியமான விஷயம் நடக்கிறது. அழகர் வைகையில எழுந்தருளுகிறார். பார்த்து கையை தூக்கி கும்பிட்டு கோவிந்தா நாராயணான்னு வணங்கணும். அந்த நேரத்துல மொபைல்ல போட்டோ பிடிக்கிறது. எப்போதுமே அந்த தருணத்தை விட்டுவிட்டு படப்பிடிப்பு கருவியில படம் எடுத்து பார்க்கலாம் நினைக்கிறோம் பாத்தீங்களா? அது 2ஆம் கட்ட இன்பத்தை தான் தரும் என்பதால் இன்றைக்கு நாம் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் விட்டு நீண்ட தூரம் போய்விட்டோம் என்பதுதான் உண்மை. திரும்பி கொண்டு வர வேண்டிய நிலை பொறுப்பும் நமக்குத்தான் இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. நீங்க இல்ல இப்படி தூரமா போறதுக்கான காரணம் இதை தொலைச்சது இல்லைன்னு சொல்ல போறீங்கன்ற ஒரு சின்ன ஆசை எனக்கு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அப்படி இல்லைன்றது சொல்லிட்டீங்க. பட் ஒரு நகைச்சுவையோட மிகவும் முக்கியமான கருத்துக்களை நகைச்சுவையுடன் போனீங்க. உங்கள் பாட்டுக்கும் நன்றி மேடம். அடுத்து உரையாட இருப்பவர் திருமதி பவானி வேல் அவர்கள். இவர் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி சென்னையில் MA லிட்ரேச்சர் படித்திருக்கிறார். மதுரையில் உள்ள இந்தியா ஃபுட்ஸ் இன்னோவேஷன்ஸ் மற்றும் MD கம்யூனிட்டி கிச்சன் என்னும் இந்த 2 நிறுவனங்களுக்கான இயக்குனர் இவர். இப்போ நம்ம ஹெல்த்தி ஈட்டிங்ன்றது இப்போ பெரிய ட்ரெண்டாக இருக்குது. வாட் டு யூ கால் இட்? சிறுதானிய உணவுகள், வெள்ளை நிறத்தில் உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறையா இப்போ ரொம்ப பிரபலமாயிட்டு வருது.
10-15 வருடங்களுக்கு முன்னால் இவ்வளோ இதெல்லாம் பிரபலமாகுவதற்கு முன்னாலேயே தங்களுடைய வாழ்க்கை முறையாக அதை மாற்றி அதை ஒரு வெற்றிகரமான வியாபார திட்டமாகவும் ஆக்கி இவங்க செயல்பட்டிருக்காங்க. இவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயுமே ஒரு அடிட்டிவ்ஸோ கலரிங்கோ இல்லாமல் செய்கிறாங்க. அக்கறைன்ற அந்த பிராண்டு நீங்கள் எல்லாருமே மதுரையில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அதன் சொந்தக்காரர் இவர் தான். இன்னும் 2 ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்க. ஒன்று வந்து ஒன்றாக, மற்றொன்று திண்ணை. 2 ரெஸ்டாரண்ட். இது வந்து மதுரை ராமேஸ்வரம் ஹைவேயில் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ஒரு அழகு பார்க்கலாம். திண்ணை, அக்கறை, ஒன்றாகன்னு அவ்வளோ அழகான பேர் வச்சுருக்காங்க. அதாவது எல்லாத்தையுமே சேர்க்கறது அப்படின்றது தான் அதோட இது. நீங்கள் அங்கே போனீங்கனாலுமே அந்த ஆர்கிடெக்சரும் சரி, அந்த ஆம்பியன்ஸும் சரி, அவங்களுடைய தயாரிப்புகளும் சரி, அதை அவங்க கொடுக்குற விதமும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு நேர்த்தியும் ஒரு ஈடுபாடும் கவனமும் இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஸோ மிஸ்ஸஸ் பவானி வேல்கே என்னுடைய கேள்வி. மேடம், ஃபுட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அது வந்து தெர் இஸ் அ ஹிஸ்ட்ரி அண்ட் அ சயின்ஸ் பிஹைண்ட் இட் இல்லையா? அதோட தன்மை பற்றி நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த சின்மயா மிஷனுக்கு மிகவும் நன்றி. பொன்மீரா அவர்களுக்கு மிகவும் நன்றி. இவ்வளோ நல்லா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லணும். சர்வதேச மகளிர் தின நிகழ்ச்சிக்கு அழைத்தது நன்றி. இப்போ என்னோட இது என்னென்னா, இது வந்து வருஷத்தில் ஒரு நாளாக நம்ம கொண்டாடக்கூடாது, தினமும் கொண்டாடணும். பெண்களை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் பத்தாது என்பது என்னோட இது. ஏன்னா வந்து ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பெண்கள் தானே அதுக்கு ஆணி வேராக இருக்காங்கங்கிறது நான் ரொம்ப நினைப்பேன். ஆணி வேர் வந்து வெளியே தெரியாது தானே, அது கீழே இருக்கும், வெளியே வந்து ஆப்வியஸாக தெரியாது. ஆனால் அந்த பெண்கள் தான் குடும்பத்தை வந்து கெட்டி காப்பாற்றி எல்லாருக்கும் நல்லது செய்யணும் என்று நினைத்து முன்பு கொண்டு போகக்கூடியது பெண்கள் தான். ஸோ இப்போ வந்து என்னோட இது என்னென்னா, ஒரு வேண்டுகோள் நம்ம பெண்களுக்கு என்னென்னா, இப்போ வீட்டில் வந்து குடும்ப தலைவியாக இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட போய் யாரோ கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒன்றும் பண்ணல, நான் வீட்டில் தான் இருக்கேன், சும்மா இருக்கேன்னு சொல்லுவாங்க. சும்மாவா இருக்கீங்க? கிடையவே கிடையாது. 1008 வேலை பண்ணி குடும்பத்தை கட்டி காப்பாற்றி எல்லாம் செய்து கொண்டு ஒரு எப்படி சொல்கிறது, இதை வந்து ஒரு ரொம்பவும் ஹம்பிளாக நான் ஒன்றுமே பண்ணல, நான் சும்மா தான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த பதிலை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நான் குடும்ப தலைவியாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள், அதில் ஒரு பெருமைப்படுங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வெளியே சென்று வேலை பார்க்கும் பெண்களும் குற்ற உணர்வு வேண்டாம். ஏனென்றால் நீங்களும் குடும்ப பாரத்தை தாங்குகிறீர்கள் தானே. ஸோ அது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம நிலைநாட்டிக்கணுங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். ரொம்பவும் ஹம்பிளாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது. இப்போ இன்னைக்கு பாரம்பரிய உணவுகள் அப்படின்னு கேட்டாங்க பொன்மீரா. அதை பற்றி சில குறிப்புகள் சொல்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பட் சும்மா ஒரு ரிமைண்ட் பண்ணுறதுக்கு தான். இப்போ இதில் வந்து முதல்ல வந்து நம்ம யோசிக்க வேண்டியது, உணவு என்றால் என்ன? நாம் வந்து தினமும் சமைக்கிறோம், அதை வாயில் போடுகிறோம், மெல்லுகிறோம், முழுங்குகிறோம். ஆனால் அந்த உள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம ஏதாவது யோசிச்சு பார்க்குறோமா? நினைக்கிறதே கிடையாது. அங்கே உள்ளே போனது, இங்கே உள்ளே வந்து ஒரு பெரிய மிரக்கல் நடக்குது, அதிசயத்திலும் அதிசயம். நீங்கள் வந்து ஒரு ஆப்பிளை சாப்பிட்றீங்க, அது உள்ளே போய் அது ஆப்பிளாக இருக்குது, இல்லை அது உங்களாவே மாறிடுது. அது வந்து நம்ம நினைக்காம வந்து அது ஏன் நடக்குதுன்னா, ஏன்னா அது வந்து சத்தம் போடாமல் செய்யுது. நம்ம அதை உணர்றதே கிடையாது. உள்ள டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், அது என்ன பிக் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஆனால் நம்ம அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது. அது என்ன உள்ள வந்து அந்த நுண்ணுயிர்கள் எவ்வளவு வேலை பார்க்குது, அது வந்து நம்ம இதை சாப்பிட்றத வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ கஷ்டப்படுதுங்கிறது யாருமே நினச்சி பார்க்கறது கிடையாது. ஏன்னா முந்தி நம்ம பாரம்பரிய உணவுகளின் இதுபடி அவையெல்லாம்
ஒரு செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது சுலபமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நம்ம உள்ள தள்ளுறது எல்லாமே எனக்கு என்னமோ பார்த்தா அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அதை வந்து செரிமானம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெளியே போய் ரொம்ப சாப்பிட்றோம். அப்புறம் வந்து அது எல்லாமே ஃப்ரைட் ஃபுட் தான் மோஸ்ட்லி. இப்போ நம்ம பழைய பாரம்பரிய உணவுகளோட தன்மை என்னென்னா அதில் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். தீட்டப்படாதவை, அதாவது வந்து அன்ரிஃபைன்ட் மோஸ்ட்லி. இன்னொன்று வந்து அந்த நுண்ணுயிரி அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னா ப்ரோபயோட்டிக்கோட தன்மை இருக்கும் அதில். இன்னொன்று வந்து ஷெல்ஃப் லைஃப்னா நீண்ட ஆயுள், அது ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. இது எல்லாமே நம்ம பழைய உணவு, அதாவது உணவு முறைகள், அவர்கள் சாப்பிட்ட விதம், சாப்பிட்ற விதம்னு சொல்லும் போதே எனக்கு என்னென்னா, நம்ம ஜப்பானுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க வந்து அந்த உணவை அவர்கள் எப்படி மதிக்கிறார்கள் என்பதை நம்ம படிக்கணும். அவங்க கிட்டேருந்து தரையில் உட்கார்ந்து தான் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒவ்வொரு மீலுக்கும், அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3 மீலுக்கு முன்னால் இப்படி கும்பிட்டு இத்தாதாக்கிமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தாதாக்கிமாஸ்ங்கிறதுக்கு என்னன்னா, அது ஆக்சுவலாக வந்து அது டிரான்ஸ்லேஷன் எப்படின்னா, we are blessed to receive. இந்த உணவை எங்களுக்கு கொடுத்தது வந்து ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அதை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஒரு ஆட்டிடியூட் பாருங்க, அதாவது அந்த உணவை மேலே அவங்க ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. மரியாதை இருக்குது. அதை வந்து எப்படி சாப்பிட்றது, ஒரு நம்ம ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு நன்றியோடு சாப்பிடும்போது, இப்போ நம்மளும் நன்றியோடு சாப்பிட்றோம். எப்போ நம்ம சாப்பிட்றோம்னா, ஒரு பொங்கல், ஒரு 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 சாமி கும்பிட்டுட்டு அது ஒரு பிரசாதமாக வரும்போது நம்ம வந்து நன்றியோடு சாப்பிட்றோம். ஆனால் இவங்க அப்படி கிடையாது, 3 வேளை சாப்பாடுக்கு அவங்க பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட அந்த உணவு வழக்கமே அவங்களோட முகத்தை பார்த்தாலே நம்மளுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, பிரகாசமாக இருக்கும். அவங்க ஸ்கின் பளிங்கு மாதிரி இருக்கும், பள மின்னுவாங்க எல்லாரும். அது எதனாலன்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்க அந்த உணவை வந்து அவ்வளோ மரியாதையோட, அவ்வளோ அந்த ஏற்றுக்கொள்கிற விதமே ரொம்ப அன்பாச்சு. இப்போ நம்ம பழகியது கூட எனக்கு என்னமோ பார்த்தா, நம்மளும் முந்தி கீழே உட்காந்து தானே சாப்பிட்டோம். இப்போ தான் டேபிள் வந்துருச்சு, சேர் வந்துருச்சு, மேலே உட்காரு. முந்திலாம் கீழே உட்காருவாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அதை குனிஞ்சு ஒரு இலையில் தான் பரிமாறுவார்கள். ஒரு வாழை இலை, தட் இஸ் வெரி ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. வாழை இலையில் இது பண்ணுவாங்க. அப்போ நம்ம குனியும் போது இந்த உள்ளே இருக்கிற இது வந்து அந்த டைஜஸ்டிவ் இதை வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாம் மாறிடுச்சு. ஆனாலும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம இது பண்ணுறோம். கொஞ்சம் யோசிச்சோம்னா நம்மளாலே பண்ண முடியும். நம்ம ஏன்னா வீட்டில் எல்லாம் லேடிஸ் தான் நம்ம வந்து குக் பண்ணுறோம், நம்ம தான் சமையல் அறையில் இருக்கோம். கொஞ்சம் மாறுதல் பண்ணிங்கனாலே அதை வந்து நம்ம நல்ல விதமாக நம்ம ஃபேமிலி ஹெல்த்தை நல்லா பார்க்க முடியும். இப்போ இந்த இதில் வந்து இப்போ இது வந்து இந்த தன்மைகள் சொன்னேன். சமைக்கும் முறைகள் அவங்க வந்து டீப் ஃப்ரை பண்ணவே இல்லை, அவங்களுக்கு எண்ணெயே வரல. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஊற வச்சுருக்காங்க. ஊறுகாய்கள் அந்த மாதிரி ஊறுதல், புளித்தல்னா என்ன, ஃபர்மெண்டிங் ரொம்ப பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஆவியில் வேக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாம் அதாவது வெஸ்டர்ன் வேர்ல்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் மோஸ்ட் ஹெல்த்தின்னு, ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்கள் எல்லாமே முதல்ல நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் மறந்துட்டோம். ஆனால் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. திருப்பி போகணுன்னா போகலாமே, பண்ணலாம், நம்மளும் பண்ணலாம். கொஞ்சம் யோசிச்சோம்னா பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோடது. உணவு வகைகள் என்ன சாப்பிட்டாங்கன்னா, கூழ் தான் முக்கியமானதை சாப்பிட்ருக்காங்க. கூழ், களி, அப்புறம் பழைய சோறு. இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து அதை வந்து ரொம்ப வந்து எல்லாம் அனலைஸ் பண்ணி ரிசர்ச்லாம் பண்ணி இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அதில் வந்து அந்த ஓவர்நைட் அது புளிக்க வைக்க அந்த ஃபர்மெண்ட் ஆகுதுல்ல, அதில் வந்து அந்த விட்டமின் B12, B6, என்சைம்ஸ் எக்கச்சக்கமாக வந்துடுது.
அதை தான் இவங்க வந்து காலையில் குடிச்சிருக்காங்க காலையில் சாப்பிட்டாங்கன்னா அந்த விவசாயி வந்து அதை குடிச்சிட்டு போய் வேலை பார்த்துட்டு ஃபுல் டே பசிக்காது. ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம். காலையிலே அதை முடிச்சுட்டு சாயந்தரம் முழு நாள் உழைச்சிருக்காங்கல்ல, அப்படின்னா அதில் அவ்வளோ சத்து இருந்திருக்கு தானே. ஸோ அதனால் அந்த பழைய உணவுகளோட இது வந்து நம்ம மறக்கக்கூடாதுங்கிறது. இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், சில இடத்துல அந்த இப்போ நம்ம யூடியூப் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அவேர்னஸ் வருது, எல்லாருக்குமே கொஞ்சம் தெரியுது, அதில் ஒரு சந்தோஷம்தான். மற்றபடி வந்து சிறுதானிய வகைகள், அப்புறம் வந்து ஊறுகாய்கள், தயிர், மோர் இதெல்லாம் ரொம்ப வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து நம்மளும் கடைபிடிக்க முடிகிற விஷயம்தான். அதனால் வந்து நம்ம பாரம்பரியத்தை விட்டு ரொம்ப வந்துட்டோன்னு ஒரு நம்ம நினைக்கலாம். ஆனால் வந்து எனக்கு ரொம்பவும் வந்து நம்ம திரும்பி போக முடியுங்கிற இதுவும் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து அவேர்னஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் முடியும். அது வந்து நான் நினைக்கிறேன். இப்போ ஔவையாரோட தனிப்பாடல் திரட்டில் இருந்து ஒரு 2 வரி அதோட முடிச்சிடுறேன். அவங்க எப்படி பாடுறாங்கன்னா, ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, அந்த உணவை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. வரகரிசி சோறும் வழுதுணக்காய் வாட்டும். அது என்னன்னா, அது அந்த நம்ம கத்திரிக்காவை வாட்டிட்டு நம்ம மேஷ் பண்ணி பண்ணுவோம்ல, அதை சொல்கிறாங்க. வரகரிசி சோறும் வழுதுணக்காய் வாட்டும் முறமுறவென புளித்த மோரும். முறமுறைனா அந்த முறைச்சிக்கிட்டு வந்து அது புளிக்குதான் அந்த மோர். அதை வந்து அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. இதை கேட்டால் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு தானே, நல்லா இருக்குல்ல. இந்த 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 இவங்க மெனு வந்து எனக்கு ஒன்றும் கஷ்டமாக, அதாவது ஒரு வெட்டிங்க்கு போய் ஒரு புஃபேல வந்து ஒரு 50 இது சாப்பிட்றத விட இந்த ஒரு 3 இது சாப்பிட்டாலே நம்மளுக்கு நல்லா தானே இருக்கும். அப்படித்தான் நினைக்கிறேன். வணக்கம். நன்றி. அடுத்து நம்முடன் பேச இருப்பவர் திருமதி ஷர்மிளா தேவி அவர்கள். இவர் ஒரு NLP என்னும் ஒரு முறையின் ஒரு மாஸ்டர் கோச். அவர் 7 Cloves என்னும் ஒரு பயிற்சி மையத்தை இவர் நடத்தி வருகிறார். லீடர்ஷிப், ரிலேஷன்ஷிப் இதுக்கான ஒரு பயிற்சி மையம் தான் அது. இதில் வந்து நிறையா லீடர்ஸ் ஃப்ரம் த கார்பரேட் செட்டப், ஆண்டர்ப்ரனர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேமிலிஸ்னு நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி இவர் CIIன்னு அவங்களுக்கு தெரியும், கான்ஃபெடரேட் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். இதில் வந்து இளைஞர்களுக்கான ஒரு பிரிவு இருக்குது, அது யங் இண்டியன்ஸ்னு அதுக்கு பேர். அதில் இவங்க வந்து செயற்குழு தலைவராக 7 ஆண்டுகளாக இருந்திருக்காரு. அதுலேயே இன்னொரு பிரிவு என்னன்னா செயல்களுக்கான பிரிவு. அதுலேயுமே இவர் கடந்த 2 வருடங்களாக சேர்பர்சனாக இருந்திருக்காரு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்காக சிகரம் தொடுன்னு ஒரு ப்ராஜெக்ட், அப்புறம் வந்து திருநங்கைகள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்காக 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து சுயநிதி. இதில் வந்து இவங்க 2 பேரில் தொழில் செய்ய வேண்டும் என்று முனைபவர்களுக்கு நிதி திரட்டுவதற்காக உதவி செய்திருக்காரு. க்ரௌட் ஃபண்டிங் மூலம் அது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து டிஜிட்டல் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். அதில் வந்து இந்த 2 பிரிவினருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிறுவர்களுக்கான அதில் தொழில் முனைவோர்களுக்கும் கிட்ஸ்பிரனர்ஸ் என்ற ஒரு, ஆக்சுவலாக அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியும் சைல்டு அப்யூஸ் பற்றி, அதிலெல்லாம் இவங்க பேசும்போது தான் முதல்ல இவங்க எனக்கு அறிமுகமானாங்க. விமன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்ட் பல துறைகளிலிருந்து வாங்கியிருக்காங்க. பலருடைய வாழ்க்கையை தொட்டிருக்கிறார். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களால் எப்படி முன்னேற முடியும் என்று கண்டுபிடிச்சி அதற்கான முயற்சி எப்படி எடுக்க வேண்டும் என்ற கைடன்ஸை அவர் வந்து கொடுக்குறாரு. ஷர்மிளா தேவி, உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ ஜென்ஸின்னு ஒரு ஜென்ரேஷன் இருக்குது, நீங்கள் அதை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த ஜென்ரேஷன். அவங்க வந்து they are very media savvy, they have traveled a lot. நிறையா கல்ச்சுரல் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்குது. அது எல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. உணவு சரி, உடை சரி, வாழ்க்கை முறை எல்லாத்துலேயுமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் நம்மளுடைய பண்டிகைகளையும், மேடம் சொன்ன மாதிரி நம்ம பண்டிகைகளையும் திருவிழாக்களையும் எப்படி பார்க்குறாங்க? தேங்க்யூ பொன்மீரா. முதல் இங்கே இருக்கும் அனைத்து பெண்களுக்கும்
பெண் மொழிகளுக்கும் என் மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள் மற்றும் சாமிஜி அவர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். தேங்க்யூ பொன்மீரா, எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் பார்த்தாலும் கலாச்சாரம் பாரம்பரியம்ங்கிறது நம்மளோட வேரில் இருந்து இருக்கிற விஷயம். ஸோ அதை பேசுகிறதுலையும் அதை பற்றி நம்மளோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுலையும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. இப்போ நீங்கள் கேட்டதில் வந்து இளைஞர்கள் பண்டிகைகளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு முந்தின தலைமுறையிலேருந்து ஆரம்பித்தோம்னா, அதாவது ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்து ஆரம்பித்தோம்னா, பண்டிகைகள் அப்படின்னு சொன்னால் முதல்ல கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப குறைவான பண்டிகைகள் தான் கொண்டாடி இருக்கும். இன்னைக்கு பண்டிகைகள் வந்து இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துட்டா தமிழருக்கான பண்டிகைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பண்டிகைகள் இருக்கும் நம்ம கொண்டாடுற விதமானதுன்னா. பொங்கல், ஸோ இந்த மாதிரி ஒரு கார்த்திகை, இது மாதிரி இருக்கும். பின்னாடி வந்து நம்ம ஒரு தேசம் வளர்கிறப்போ, தேசம் வந்து அதோட பவுண்டரிஸ் எல்லாம் விரிவடைகிறப்போ நம்ம பலரோட பண்டிகைகளையும் எப்படி இன்னைக்கு மெகந்தின்னு மேடம் சொன்னாங்களோ நம்ம வந்து அதை ஏற்றுக்கிறோம். ஸோ மற்ற கலாச்சாரங்கள் நம்ம சேர்ந்து வாழக்கூடிய மக்கள் அதை ஏற்றுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இன்றைய இளைஞர்கள், எனக்கு தெரிஞ்சு இளைஞர்கள் சொல்லும்போது 40 வயசுல இருந்து நம்மளே ஆரம்பிச்சிட்டோம் நிறைய விஷயத்த. ஸோ நம்ம ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே வேலண்டைன்ஸ் டேங்கிறது வந்துருச்சு. ஸோ அப்போவே மதர்ஸ் டேங்கிறது வந்துருச்சு, தந்தையர் தினம், ஃபாதர்ஸ் டே எல்லாமே வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு அதையும் சேர்த்து இன்னும் சில விஷயங்கள் வந்தாலும் அதை வந்து கொண்டாட போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் அடிக்கோடிட்டு பார்த்தோம்னா நம்ம பண்டிகைன்னு சொல்கிறதே கொண்டாட்டத்துக்கான ஒரு விஷயம்தான். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், பாரம்பரிய பண்டிகைகள் நம்மளோட தலைமுறைகள் கொண்டாடும் போது அதை வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா இது ரொம்ப சந்தோஷப்படுறோம், அதை பார்த்து சந்தோஷப்படுறோம். அதே இது புதுசாக இருக்க இந்த வேலண்டைன்ஸ் டே இதெல்லாம் வந்து ஏன்னா நம்மளுக்கு வயசு தாண்டிட்டோம் இல்லையா, தாண்டினதுக்கப்புறம் அவங்க அதை கொண்டாடும் போது நம்ம வந்து இந்த கால பிள்ளைங்க வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மள்ட்ட இருந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் 40 வயசில் இருக்கும்போது வேலண்டைன்ஸ் டே இருந்தது. அப்போவும் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணலனாலும் நாங்கள் அதை பார்க்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். ஸோ இது ஒன்று. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்டிகைகளை என்ன பார்வையில் இளைஞர்கள் பார்க்குறாங்க, இதை வந்து எப்படி அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க குழந்தைகளுக்கு வந்து பழங்கதைகள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சி அதை அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 5 வயசுலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருக்கணும். அதுக்கு நம்ம வயசை தேர்ந்தெடுத்து 12 வயசு 13 வயசுல இதுதான்ப்பா நரகாசுரன் இப்படி தான் கொண்டாருப்பா, அதனால தான் நம்ம இதை வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால், அவர் செத்ததுக்கு இப்போ நான் எதுக்குமா அதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அந்த கதைகளோட அது ஒரு அழகு. கதைகள் நம்மளும் கண்ணால் பார்க்கல, நம்மளும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். அது ஒரு அழகு. அதில் வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல கடவுளோட கனெக்ட் ஆகிறோம். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லணும்னா நம்ம ஒரு பெற்றோர்களாக அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நீங்கள் ஒரு 3 வயசு 2 வயசுல இருந்தே அந்த கதைகளை சொன்னாதான் வந்து இன்னைக்கு எத்தனை பாட்டி கதை சொல்கிறாங்க, எத்தனை பாட்டி கூட குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அதுக்கான நேரம் குறைவு. அப்போ பாட்டியோட கதைகள் கேட்டது குறைவு. நான்லாம் வந்து என்னோட 20 வயசு காலேஜ் படிக்கிற வரையும் என்னோட அம்மாவோட அம்மா வந்து எங்களுக்கு கதை சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். பொன்னியின் செல்வன் கதை உட்பட எல்லா கதையும் உட்காந்து குடும்பமாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு மூவி பார்த்துட்டு திரைப்படங்களை பார்த்துட்டு நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ இன்னைக்கு குழந்தைங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு நான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணதை காட்டணும், பொங்கல் நான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மற்றவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணணும், என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மற்றவங்களுக்கு காட்டணும். ஸோ நிறைய வந்து மற்றவர்கள் தன்னை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைய கொண்டாட்டங்கள் இருக்கு. எப்படி ட்ரெண்ட் செட் பண்றது, எப்படி நவீனமா தன்னை காமிச்சுக்கிறதுங்கிறதுல தான் வெளிப்பாடுகளை இருக்கே தவிர உள்ளிருந்து ஒரு பண்டிகையை ஒரு அதை கொண்டாடக்கூடிய நிலை வந்து இல்லை. இதை நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றத மாற்றணும். நம்ம பண்டிகைகளை பத்தி குழந்தைகளுக்கு நான் சொன்னேன் இல்லையா, 5 வயசுல ஆரம்பிக்கணும். சரி இருக்கட்டும், நம்ம விட்டுட்டோம், நம்ம இப்போ எல்லாரும் வேலை பார்க்குறோம், ஒர்க் பண்ணுறோம், பிஸியாக இருக்கும், என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் நான் வந்து இது கேட்குறேன். கீர்த்தி ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பாரத பிரதமர் அவர்கள்கிட்ட ஒரு அவார்டு ரெகக்னிஷன் வாங்கினாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 20 வயசுல தான் இருப்பாங்க, 20 to 25 தான் இருக்காங்க. அவ்வளோ இந்திய வரலாறுகளோட நுணுக்கங்கள், ஃபேக்ட். ஸோ இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு கதைகள் தேவையில்லை, அவங்களுக்கு ஃபேக்ட்ஸ் தேவைப்படுது, சான்று தேவைப்படுது. அதை சொல்றதுக்கு அவங்க வயது ஒத்தவங்களோ இல்லை ஒரு செலிபிரிட்டியோ தேவைப்படுது. அவங்க சொல்லும் போது இன்னைக்கு அவங்களோட யார் அவங்கள கவனிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, நீங்களும் நானும் கிடையாது, டீனேஜர்ஸ் 10 பருவத்தினர் தான் அவங்கள கவனிக்கிறாங்க. அப்போ 10 பருவத்தினர் யாரை கவனிக்கிறாங்க, அவங்கள யார் இன்ஸ்பயர் பண்றாங்க, யார் அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு
ஒரு வயசை தாண்டிட்டாங்கன்னா அவங்க சொல்றதை மட்டும்தான் என்ன வந்து அவங்களால முழுசா ஏத்துக்க முடியுது. அப்ப நம்ம சொல்ற விதத்தை யார் மூலமா சொல்றோம், இல்ல நம்மளே சொன்னாலும் அதை வந்து எப்படி சொல்றோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை விட என்ன அப்படின்னு சொன்னா, முன்னாடி இப்ப நம்ம சொல்லுவோம்ல, அம்மா அப்பாட வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க தீபாவளி அன்னைக்கு, ஸோ பொங்கல் அன்னைக்கு சூரிய பகவானை பார்த்து கும்பிடுறது அப்படின்னா இன்னைக்கு ஒரு ரீல்ஸ்லேயே அது முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு வந்து பொங்கல் அப்படிங்கிறது ஒரு ரீல்ஸ் வீடியோ எடுத்து இன்னைக்கு எல்லாருமே இருக்கும், அம்மா சிரிக்கிறாங்க, பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு, பொங்கல் ஒரு பாட்டு போட்டோம்னா அன்னைக்கு வந்து பொங்கல் வந்து முடிஞ்சு போச்சு. சரியா? அப்போ இன்னைக்கும் அதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா முதல்ல ரொம்ப அவசியமானது எப்படி வந்து பெற்றோர்களா நம்மளுக்கு கடமை இருக்கோ அதே மாதிரி பள்ளிகள்ல இன்னைக்கு மாரல் எஜுகேஷனுங்கிறத குறைச்சிட்டோம், சுத்தமா இல்லை, அதுக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை. நான் எங்க போனாலும் வந்து கல்வி நிறுவனங்கள் யாருக்கிட்டனாலும் கெஞ்சி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நீதி கதைகள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, மேபி நீங்க சொல்ற ஒரு பழைய அந்த ராஜா இருந்தாருன்னு சொல்றதை கொஞ்சம் நவீனப்படுத்தி இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு மாதிரி பேர் வச்சு, ஸோ அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ பேர் வச்சு, ஆனா எந்த காலத்துல எப்படியாவது அவங்களுக்கான அந்த நீதி கதைகளையும் இந்த வேல்யூஸையும் பாரம்பரியத்தையும் எப்படியாவது ஒரு விதத்துல, நான் ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் சொல்றேன். ராம்ராஜ் காட்டன், எல்லாரும் வேஷ்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராம்ராஜ் வேஷ்டிங்கிறது ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா வயசானவங்க தான் வேஷ்டி கட்டணும், எல்லாரும் பேண்ட்டுக்கு மாதிரி. நீங்க இந்த தலைமுறை ஜீன்ஸ்ன்னு சொன்னீங்க மேம், ஆனா அது முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. 50 வயசுல இருக்கவங்க கூட போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்ப அவர் என்ன ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் பிசினஸ்ல பண்ணாரு அப்படின்னு சொன்னா, ஈஸியா வெல்க்ரோ வேஷ்டி கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து இந்த வேஷ்டி டே அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அத்தனை ஐடி கம்பெனியில வேலை பார்க்குற 20ல இருந்து 30 வயசு இளைஞர்கள் எல்லாரும் அழகா வேஷ்டி போட்டுட்டு போட்டோ எடுத்தாங்க. இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட திருமணங்கள் எல்லாத்துலயுமே இளைஞர்கள் வேஷ்டி கட்டிட்டு வராங்க, பெண்கள் தாவணி கட்டிட்டு வராங்க, மற்றவங்க சாரி கட்டிட்டு வராங்க. இன்னைக்கும் தீபாவளிக்கு நம்ம பெண்கள் வந்து சாரி கட்டுறாங்க, நம்ம பொண்ணுங்க கட்டுறாங்க. எல்லாம் அல்ட்ரா மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும். ஏன்னா இன்னைக்கு பிளவுஸ் எத்தனையோ பெண்கள் இங்க டெய்லரிங்ல இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்க, அந்த தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, நவீனப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, சாரி நவீனப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ பாரம்பரியத்தையும் நம்ம மாற்ற வேண்டாம், தொலைக்க வேண்டாம், ஆனா நவீனப்படுத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நீங்க வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் பல நாடுகளோட கல்ச்சரல் தாக்கம் இருக்கதான் செய்யும். கலாச்சார தாக்கங்களை நீங்க மாற்றவே முடியாது. இன்னைக்கு தாய்லாந்துல போய் கணபதி போட்டோ இருக்கு, அவரோட நோட்ல இருக்குன்னு சொன்னா பெருமைப்படுறீங்க, அது நம்ம ஏற்படுத்தின கலாச்சார தாக்கம் அங்கேயும் இருக்கு. அப்போ கலாச்சார டிரான்ஸ்ஃபர், கல்ச்சரல் டிரான்ஸ்ஃபர்ங்கிறத நீங்க ஒழிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனா நல்ல விஷயங்களை என்னைக்குமே எடுத்துக்கலாம். அதனால ஆனா அவங்களோட லாங்குவேஜ்ல பேசுங்க. அவங்க வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க, ஏதோ ஒண்ணு பேசும்போது ஜிப்ரீஷ்ல நம்ம பேசணும்னா அவங்களுக்கு புரியாது. சரியா? அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு புரியாத மொழியிலேயே பேசிட்டு புரியலன்னு சொல்றோம். ஸோ அவங்களுக்கு புரியுற மொழி எது அப்படின்னு கண்டுபிடிங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கிறது நீங்க எப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளை நவீனப்படுத்திக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படி இருந்தா நிச்சயமா நம்மளோட வருங்கால சந்ததியினரும் சரி, இப்ப இருக்கிறவங்களும் சரி, நம்ம கலாச்சாரத்தோட வேர்களையும் அந்த ஆழத்தையும் அதோட அழகையும் தன்மையும் நிச்சயம் அவங்க வந்து நல்ல விதத்துல எடுத்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. நன்றி. நான் எத்தனை கதை எனக்கு தெரியும், நீங்க சொல்ற மாதிரி அது அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்களுக்கு இட் ஷுட் அப்பீல் டு தம், அந்த மாதிரி. ரொம்ப நன்றி. அடுத்து நம்முடன் பேச இருப்பவர் வழக்கறிஞர் ஸ்ரீலக்ஷ்மி பன்சிதர் அவர்கள். எஸ்ஆர்பி சில்க்ஸ்ன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு 125 வருட பாரம்பரிய குடும்பத்தில் இவர் பிறந்திருக்கிறார். நிறைய இது படிச்சிருக்காருங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இன் ஃபேட்டிமா காலேஜ், பிஜிடிசிஏ, எம்ஏ இன் சைக்காலஜி, அப்புறம் பிஏபிஎல் பண்ணியிருக்காங்க நம்ம டாக்டர் அம்பேத்கர் குளோபல் இன்ஸ்டிடியூட் திருப்பதியில். Now she is registered as an advocate at the Bar Council of Tamil Nadu and Pondicherry. Public prosecutor திரு சந்திரசேகரன் அவர்களிடம் ஜூனியராக பணிபுரிந்து வருகிறார். இது இவருடைய ஒரு முகம். இவருக்கு மற்றொரு முகம் இருக்கிறது. அது என்னன்னா, இவர் வந்து ஒரு வீணை கலைஞர். இவருடைய மாமனார் பிஏபிகே அழகர் சாமி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் இவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் வரிசையாக பல ஆசிரியர்களின் கையில் இவர் ஷி ஹஸ் பீன் பாலிஷ்ட். இது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 108 வீணை வாசிக்கிறாங்க இல்லையா, அதில் ஸ்ரீலக்ஷ்மியும் ஒவ்வொரு வருடமும் போய் வாசிக்கிறாங்க. ஷி ஹாஸ் அ பேச்சுலர் அண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் மியூசிக்.
இன்னொரு முகம் என்னன்னா, இவர் ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை பிளாசம் அதில் வந்து 2017 இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த 7 வருஷத்தில் மளமளவென்று யூத் சர்வீசஸ் டைரக்டர், அப்புறம் செக்ரட்டரி ஆகி, அப்புறம் புல்லட்டின் எடிட்டர் ஆகி, அப்புறம் பிரசிடென்ட் ஆகி, கோவிட் டைமில் இவர் பிரசிடென்ட் 15 அவார்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து திஸ் இயர் ஷீ இஸ் த அசிஸ்டன்ட் கவர்னர் ஃபார் த கரண்ட் கவர்னர். ஸோ லக்ஷ்மி, நம்ம அன்னைக்கு பேசும்போது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க நம்மளுடைய கல்யாண வீடுகளில் உள்ள ஒரு மாற்றம். ஸோ பல கலாச்சாரங்களின் தாக்கத்தை ஒரு கல்யாண வீடு எதுனாலும் ஒரு விழா காலத்துக்கு நம்ம தாக்கத்தை பார்க்குறோம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? Thanks for a beautiful intro, Meera. And a very good afternoon to one and all. என்னோட Women's Day wishes to all the Mahashaktis present here and few Siva Shaktis I can see, the pillar of support for Mahashaktis here, and my pranams to Guruji. And the answer for Meera, பல விதமான கலாச்சார தாக்குதல் நம்ம திருமணத்தில் இருக்கத்தான் செய்யுது. 1 2 இல்லை, நிறையா. பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஹவு தே காயின் த வேர்ட் கால்ட் தாலி. தாலிங்கிற வேர்ட் எப்படி வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு தாலி கட்டுறதே ஒரு சடங்காக இருந்துச்சாங்கிற டிபேட் 1954 கவிஞர் கண்ணதாசன் வந்து நடத்தி வச்சிருக்காரு. சங்க இலக்கியத்தில் சிலப்பதிகாரத்தில் டைமில் தாலி கட்டுறது இருந்துச்சு, அதோட டிபேட் இருக்கு. இன்னொன்று வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து தாலிங்கிற வேர்ட் வந்து டசன்ட் கம் டு த கழுத்தில் போடுற தாலிக்கு வரல. குழந்தை பிறந்தோடனே அந்த நெகட்டிவிட்டி ஈவில் திங்ஸ் எல்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி 5 பொருட்கள் சேர்த்து அரைங்கான் கயிற்றில் கட்டி சின்ன குழந்தைங்களுக்கு விடுவாங்க. அதுக்கு பேர் ஐம்படை தாலின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இட் ஸ்லோலி இவால்வ் ஃப்ரம் தட் பிளேஸ் டு புலிப்பல் தாலி. வேட்டையாடிட்டு வந்தவங்க புலியை வேட்டையாடிட்டு அந்த பல்லை வந்து செயினில் போட்டு புலிப்பல் தாலின்னு போட்டாங்க. ஸோ அது அரைங்கான் கயிற்றுலேருந்து இட் இவால்வ் டு கழுத்தில் இருக்கிற சம்திங் போட்டு விடுறதுக்கு தே காயின்ட் இட் அஸ் தாலி. இதே அப்படியே போய் மணமகளுக்கு கட்டுறது தாலின்னு வந்தது. பட் அதுக்கு நடுவில் ஒரு சில ஜாதியர் வந்து சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மணமகளுக்கு மணமகன் தாலி கட்ட மாட்டார், அவங்களோட சிஸ்டர் வந்து தாலி கட்டுவாங்க. அந்த முறை இருந்தது. இப்போ அதெல்லாம் தாண்டி இட் ஹஸ் இவால்வ். சாமிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு அதோட ரெஸ்பெக்டை உயர்த்தி அதுக்கு ஒரு டிவினிட்டி கொடுத்து தாலிங்கிற ஒரு ரிச்சுவல், தாலி கட்டுறது ரிச்சுவல் திருமணத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு தான் திருமண மாங்கல்ய தாரணம், திருக்கூட்டுதல்னு சொல்லி பேர் வச்சு திருமண கலாச்சாரத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிச்சுவலாக வச்சுருக்கோம். பட் அதுதான் இம்பார்ட்டன்ட் ரிச்சுவல் ஒரு கல்யாணத்துக்கு. பட் அந்த ரிச்சுவலுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணுறோம் பிஃபோர் தட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. முன்னாடிலாம் 10 days 15 days ரிச்சுவல்ஸ் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 1 மாதம் பண்ணாங்க. எங்கள் அப்பாவுக்கு 1 வாரம் நடந்துச்சு, என் தாத்தாவுக்கு 10 நாள் நடந்துச்சு. அதெல்லாம் போய் இப்போது ஹல்தி, மெஹந்தி, சங்கீத், reception, wedding, and there is a debate going on whether the receptions to be ade eppo vaikkiradha, after wedding before wedding. That's a separate debate going on. I don't want to touch that. இப்போ என்னன்னா, சங்கீத், ஹல்தி, மெஹந்தினா எந்த கலாச்சாரத்தில் வந்ததுன்னு I don't want to go for that topic also. பட் ஆனால் எந்த கலாச்சாரத்துலேருந்து எடுத்தாலும் அதை முழுமையாக எடுத்துக்கோங்க. நம்ம இஷ்டத்துக்கு எதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அதை. ஃபஸ்ட்டு இப்போ ஹல்தியே எடுத்துக்கோங்க. ஹல்தி இட்ஸ் அ டர்மரிக் பவுடர். அந்த மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி, ஒரு ஜெர்மிசைட். முன்னாடியிலேருந்தே நம்ம பழங்காலத்தில் நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் இருக்கும் காலத்துலேருந்தே எந்த ஒரு ஊண்டு வந்தாலும் மஞ்சள் போட்டு அடிச்சுக்கோப்பா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கல்யாண பொண்ணுக்கு முன்னாடி நாள் வந்து நல்லா மஞ்சள் பூசி தலையிலேருந்து கால் வரைக்கும் பூசி வச்சா அதை நெக்ஸ்ட்டு வந்து பொழிவாகும். இட்ஸ் அ நேச்சுரல் ஃபேஷியல் தட் டிட் லாஸ்ட். போன டைம்லலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஹல்தின்னு வந்து பெரிய ஒரு ஹண்டாக்குள்ளே உட்கார வச்சு தண்ணியை போட்டு ஊற்றுன்னு ஊற்றுறாங்க. அது ஒரு கல்ச்சர். இன்னொன்று வந்து மஞ்சள் அரைச்சிட்டு வந்து வெறும் வெத்தையில சும்மா இப்படி நலங்கு வைக்கிற மாதிரி வச்சுட்டு நான் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்திருக்கேன், ரொம்பலாம் பற்றாத, நாளைக்கு அப்புறம் அது வந்து ஸ்டெயின் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வென் யூ ஃபாலோ ஒன் கல்ச்சர், ஃபாலோ இட் கம்ப்ளீட்லி. இப்போ ஆக்சுவலி இந்த ஹல்தி என்னன்னா, மணமகள் வீட்டில் இருந்து மஞ்சள் அரைச்சிட்டு வந்து கொடுப்பாங்க அரைக்கிறதுக்கு. அதே மாதிரி மணமகளுக்கு மணமகன் வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது ஒரு சாஸ்திரம். அது எந்த கல்ச்சரில் வந்தாலும் இப்போ சப்போஸ் we are going to follow that, கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கிறது தான் என்னோட தாக்குதல் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இது நம்மளோட தமிழ்நாடு கலாச்சாரமா இல்லை நார்த் இந்தியன் சைட்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோமா, எதுவாக இருந்தாலும் சரி, when we follow something, do it அந்த கரெக்டாக அவங்க என்ன சாஸ்திரத்துக்கு பண்ணாங்கன்னு. நெக்ஸ்ட் கம்மிங் டு மெஹந்தி. இந்த மாதிரி எத்தனை பேர் இப்போ வச்சுக்கிறாங்க, ஐ ரியலி டோன்ட் நோ. ஆனால் வந்து இப்போ வந்து திருமணத்துக்கு மட்டும் இல்லை, எந்த வீட்டில் என்ன சின்ன விசேஷமாக இருந்தாலும்
ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் தீபாவளியாக இருந்தாலும் பர்த்டேயாக இருந்தாலும் இந்த மாதிரி முன்னாடி அரைச்சி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே காலைல இங்கேருந்து இங்கே போட்டுக்கிறாங்க. அது தப்புன்னு நான் சொல்லலைங்க, பண்ணிக்கோங்க. பட் அப்போ வந்து அவங்க பண்ணும்போது பெரியவங்கெல்லாம் அது எதுக்காக போடுறாங்கன்னு சொல்லி கோலாட்டம் ஆடி சுற்றி பாடுவாங்க. அது நாங்கள் பண்ணுறதில்ல, ஜஸ்ட்டு மெஹந்தி இதுன்னு சொல்லி போடுறோம். இது ஒரு டாபிக். ஃபஸ்ட்டு தாலி, ஹல்தி, மெஹந்தி, சங்கீத். ஐ ரியலி டோன்ட் நோ த மீனிங் ஆஃப் சங்கீத். ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, பொண்ணு இந்த பரம்பரையிலேருந்து வந்திருக்கா, அவங்கள பாட்டன் தாத்தா இவங்க இப்போ இருக்கிற அப்பா அம்மா அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டே சொல்லுவாங்க. அதே மாதிரி பையன் எந்த பரம்பரையிலேருந்து வந்திருக்காங்க அதுன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க சங்கீத். இப்போ நாங்கள் சங்கீத் என்ன பண்ணுறோம் நான் சொல்ல மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல். நாங்கள் சங்கீத்தின் பேரில் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம். நான் என்னையும் சேர்த்து தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஐம் ஒன் அமங் யூ ஒன்லி. நான் ஒன்றும் இங்கே வந்து பேசுகிறதால இதெல்லாம் தாண்டி வர்றது கிடையாது. ஐம் ஒன் அமங் யூ. இதெல்லாம் தாக்குதலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த திருமண கலாச்சாரத்தின் தாக்குதல். ஹல்தி, மெஹந்தி, சங்கீத். அண்ட் கம்மிங் டு த venue of the wedding. Oh my God, they now call it as destination wedding. அது எங்கிட்டிருந்து எந்த கலாச்சாரத்துலேருந்து வந்ததுன்னு கூட தெரியல. ராஜஸ்தான் பேலஸில் போய் பண்ணுறேன்னா அவங்க கலாச்சாரத்தில் இங்கேருந்து போகிறாங்க. நான் பிறந்த மண்ணில் மீனாட்சி பட்டணத்தில் என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணாமல் நான் எங்கே அங்கே போய் பண்ணணும்? இது என்னோட பர்சனல். அங்கே வந்து போய் பண்ணுறது தப்புன்னு சொல்ல, அங்கே போய் உங்கள் கலாச்சாரத்திலே பண்ணுங்களேன், ஏன் அவங்க கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறீங்க? அது ஒன்று. முன்னாடிலாம் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அவங்களுக்கு பெரிய வீடு, அங்கே வந்து 50 கல்யாணம் நடந்திருக்கு, 60 கல்யாணம். தே ப்ரௌடாக சொல்லுவாங்க, பெருமையாக, எங்கள் வீட்டில் 100 கல்யாணம் நடந்திருக்குப்பா. தே டோன்ட் ஈவன் சார்ஜ். அதுவும் ஜஸ்ட் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போனால் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. இப்போ மெல்ல அப்புறம் வந்து சின்ன கல்யாண மால், பெரிய கல்யாண மால், இப்போ ஆடிட்டோரியம். I don't know the expenses of the wedding, like 25 to 30% அதுக்கே போயிடுது. அவ்வளோ லாவிஷாக they throwing it. Destination wedding, resortல wedding. ஸோ அது ஒரு கலாச்சார தாக்குதல் regarding the venue. Coming to the makeup and attire of the bride and the groom, I don't have any expenses வச்சுருக்காங்க. நேச்சுரலாக பொண்ணையும் மாப்பிள்ளையும் நாங்கள் இந்த பொண்ணை தான் நாங்கள் பார்த்தோமாங்கிற அளவுக்கு மாற்றி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு மேக்கப், கெமிக்கல், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், அந்த மேக்கப், இந்த மேக்கப். அது கல்யாணத்தப்போ ட்ரெடிஷ்னல்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் முன்னாடி நாள் வந்து ரிசப்ஷன் சொல்லிட்டு முடி அப்படி விரிச்சு போட்டுருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பொண்ணு முடி டை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை. இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலில் போகிறீங்க, அந்த சந்தனம் அரைச்சிருக்கீங்களா? அந்த சந்தனம் எனக்கு வந்து இப்படி நான் போனால் கூட அங்கே இருக்கிறவங்க நான் கிளிப் பண்ணியிருக்கேன், சடை போட்டுட்டு வாமா அப்போ தான் சந்தனம் எனக்கு விடுவேன்னு சொன்னோம். வேகமாக போய் சந்தனம் அரைச்சிட்டு டை பண்ணிட்டு வந்தேன்னா போய் கை கழுவிட்டு வாங்க அப்படின்னு. So many things they say regarding tying hair for a girl, ஒரு லேடி வந்து அது அந்த மாதிரி பராச்சு கல்யாணம். அதை விட பிரைட் குரூமையும் விட்டுற முடியாது. அவ்வளோ திக் பியர்ட், மூஞ்சியே தெரியாது, பியர்ட் மூடி அவ்வளோ இது. இதெல்லாம் கணக்கான பேர் சென்டரில் உட்கார வச்சு உங்களை பார்க்க போகிறாங்க. கல்யாணம் பொண்ணும் பையனும் கொஞ்சம் அந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி இருங்களேன். இதெல்லாம் நான் சொல்கிறது எதுவும் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஃபோட்டோகிராஃபி. அவங்க சொன்ன மாதிரி ப்ரீ வெட் ஷூட், போஸ்ட் வெட் ஷூட். கல்யாணத்தன்னைக்கு இது ஒன்றுமே தெரியாது, எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸ் நின்றுப்பாங்க. சுத்தமாக எங்களுக்கு வெட்டிங்கில் ஸ்டேஜே தெரியாது. ஆனால் சைடில் வந்து ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க, அங்கே பாருங்கன்னா நான் அதுக்கு இங்கே வந்து பார்க்கணும், நீங்கள் தான் லிங்க் அனுப்புறீங்களா, நான் அங்கேயே பார்த்துக்கிறேன். நாங்கள் கண்ணால் பார்க்கணும்னு சொல்லிட்டு தானே வர்றோம். அதையும் பண்ண முடியாமல் எல்லா அளவுக்கு மறைச்சிக்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க இது கேண்டிட் ஷாட்டு, இது வந்து ரெகுலர் ஃபோட்டோகிராஃபியில் கல்ச்சுரல் வீடியோ, இது இன்னும் என்னென்னமோ சொல்லுவாங்க ட்ரெடிஷ்னல், இல்லையா ட்ரெடிஷ்னல் ஷூட். அது I'm really fed up with this photography. I'm very sorry to tell this. அது கிளாசிக்காக black and whiteல ஒரு ஃபோமே வராது regarding the photography. Coming to the entertainment, last one. Coming to the entertainment, எத்தனை பேருங்க சென்னை மேலே வைக்கிறீங்க ரிசீவ் பண்ணும்போது? இது நம்ம கல்ச்சர் கிடையாது. நாதஸ்வரம் வைங்களே, கேரளக்கார நாதஸ்வரம் வைக்கிறானா? இல்லையே, நாங்கள் தான் சென்னை மேலத்தை கொண்டு வந்து வச்சுருக்கோம். நம்ம அது வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அதுவும் வைங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் தாங்க. அவ்வளோ கலாச்சார தாக்குதலுக்கே வந்து இவ்வளோ தாக்குதல் இருக்கும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் அபவுட் எனி அதர் திங்ஸ் அவுட் சைட் திருமணம். தாக்குதல் நிறையா இருக்குது. தேங்க்யூ. லக்ஷ்மி, நிஜமா நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்தை இங்கே முடிச்சிட்டீங்க. நாங்கள் எல்லாரும் பையன்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ திங்க் the effect is going to come much early. But thank you. நீங்கள் சொல்கிறது ஒரு கரெக்ட் பாயிண்ட்.
வந்துட்டு நம்ம அந்த கலாச்சாரம் அவங்க இதை நம்ம சேர்க்கறதுல தப்பு கிடையாது. ஆனால் அதனுடைய ஒரு பேக்ரவுண்டையும் தெரிஞ்சு யூ நோ போத் எண்ட்ஸ் ஆஃப் இட் இல்லையா. ஸோ இப்போ உள்ள இளைஞர்கள் லக்ஷ்மி கல்யாணம் பற்றி இவ்வளோ சொன்னாங்க. ஸோ ஒரு திருமணம், குடும்பம் இதெல்லாம் பற்றி அவங்க எப்படி அதை இப்போ பார்க்குறாங்க, அது மாதிரி செலவழிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ரெடியாக இருக்குமே தவிர திருமண வாழ்க்கைக்காக உங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் இன்னைய தலைமுறைக்கு? இது வந்து ஒரு பெரிய கேள்வி. இது எல்லாருமே யோசிக்க வேண்டிய கேள்வி. அந்த ஒரு நாள் திருமணத்துக்காக வாழ்க்கை பூரா வந்து நம்ம பவுன் சேர்க்குறோம், வாழ்க்கை பூரா வந்து அவங்களுக்காக சேர்த்து வைக்கிறோம். ஆனால் அந்த திருமண வாழ்க்கையை எப்படி நடத்தணும், அதை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கணும், இல்லை நம்ம இருந்து காட்டணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களில் எனக்கு கவுன்சிலிங் வந்து குழந்தைங்க, நான் குழந்தைங்கன்னு சொல்கிறது வந்து காலேஜ் படிக்கிறவங்கள தான் நான் குழந்தைங்கன்னு சொல்கிறேன். கண்ணுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்க கதறி கதறி அழுவாங்கங்க. இப்போ சொன்னால் கூட எனக்கு உடம்பெல்லாம் இதாகுது. என்ன அப்படின்னா, என்னால் வீட்டில் இருக்கவே முடியல மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டால், வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் 2 பேர் சண்டை போடுறாங்க, என்னால் வீட்டில் இருக்கவே முடியலன்னு இப்படி அழுகிற குழந்தைகள் நிறையா. உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நம்மளை சண்டை போட்டோன்னா அந்த பிள்ளைங்க தள்ளி நின்று பார்ப்பாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அப்போ இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்தில் நிறைய பேர் உறவுகளில், அதாவது திருமண உறவுகளில் தப்பான விஷயத்துக்கு போகிறதோ, அதை தப்பாக புரிஞ்சுக்கிறதோ, சரியான புரிதல் இல்லாமல் திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரணம். 2வது, திருமண வாழ்க்கை மேலே அவநம்பிக்கை நிறைய இப்போ குழந்தைங்களுக்கு இப்போ வந்துருச்சு. அவநம்பிக்கை ஏன் அப்படின்னா, ஒன்று அம்மாவும் பிஸியாக இருக்கும், அப்பாவும் பிஸியாக இருக்கும். அது ஒரு குடும்பம்னா என்ன, அந்த குடும்பம் எப்படி நடத்தப்படும், அங்கே எப்படி எல்லாரும் சேர்ந்து சிரிப்போம், எப்படி பேசுவோம், அங்கே எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை, முன்னாடி அது இருந்தது இல்லையா. அப்பாவுக்குன்னா அப்பா வந்து சொன்னால் எங்களுக்குலாம் பயமாக இருக்கும், ஒரு கொஞ்சம் குரலை உயர்த்திட்டாலே பயப்படுவோம். இன்னைக்கு அப்படி இல்லை. சரி பரவாயில்ல, அது தப்பு கிடையாது, இன்னைக்கு நம்ம அன்போட தோளுக்கு தோல் பழகுறோங்கிறது ரைட்டு. ஆனால் அந்த ஒரு குடும்பம்ங்கிறது எப்படி இருக்குங்கிற புரிதலே வந்து இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு உதாரணமே ஒரு குழந்தைக்கு இல்லைன்னு சொன்னால், அது பின்னாடி ஒரு திருமண வாழ்க்கையவோ எதையோ செலக்ட் பண்ணும் போது நம்மளை பார்த்து செலக்ட் பண்ண மாட்டாங்க, சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து தான் இதுதான் திருமணம் போல, சினிமா பார்த்து இப்படி தான் வாழணும் போல, சினிமாவில் என்னென்னமோ காமிக்கிறாங்க, ரொம்ப ஃபார்வர்டாக காமிக்கிறாங்கன்னா அப்போ இப்படி தான் இருக்கணும் போல, நம்ம நவீனமாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்புறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கிறோங்கிறது ஒரு உண்மை. இது முதல் விஷயம் என்னன்னா, திருமணம் மேல் உள்ள, அதாவது நம்ம கலாச்சார திருமணம், நம்மளோட ஃபேமிலி வேல்யூஸ், மேரேஜுக்குன்னு சில வேல்யூஸ் இருக்குல்ல, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதுலாம். இன்னைக்கு இதெல்லாம் சொன்னோன்னா கூட குழந்தைங்கள் வந்து கேட்குறாங்க, ஏமா சாமிக்கே 2 ஒய்ஃப் இருக்கு, சரியா, சாமிக்கே 2 ஒய்ஃப் இருக்கு, அப்புறம் கிருஷ்ணருக்கு சொல்றீங்க நிறைய மனைவி இருக்குன்னு, அப்படின்னா நம்மளுக்கே அதுக்கு பதில் சொல்ல தெரியணும். அதுக்கு வந்து சில என்னது, அதுக்குன்னு ஒரு நம்ம சொல்லுவோம்ல பரமாத்மா, இதெல்லாம் இருக்கு, ஆத்மா பரமாத்மாவை நோக்கி இருக்கிறதுனா அப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, ஜீவாத்மா பரமாத்மாங்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கே சொல்ல தெரியல, இது எல்லாருக்கும் சொல்ல தெரியும், சொல்ல முடியாது. அப்போ அதோட ஆழமான கருத்துக்களை, உண்மைகளை நம்மளாலேயே சொல்ல தெரியல, மேலோட்டமா சொன்னீங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு புரியவும் செய்யாது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 2வது, இன்னைக்கு வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருவனுக்கு ஒருத்தி, அப்புறம் வந்து 2 பேர் 3 பேர், அதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை இருக்காது. அதையும் தாண்டி, அதாவது இன்னைக்கு வந்து ஒரு வெளிநாட்டில் போய் குழந்தைங்க படிக்க போறாங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு கேட்குற அளவு ஆயிடுச்சு. பொண்ணா இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு உலகம் வந்து வேற எங்கேயோ நோக்கி ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளோட பொறுப்புகள் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு 100 மடங்கா வந்து இருக்கு. பெற்றோர்களோட பொறுப்புகள்ங்கிறது முதல் விஷயம், நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அ ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தன்மையா அவங்களுக்கு வந்து காட்ட வேண்டியிருக்கு. 2வது விஷயம், ஒரு சின்ன ஒரு இதில் படிச்சிருப்பீங்க, ஒரு 80 வயசு இருக்கக்கூடிய தம்பதிகள் அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க, எப்படி உங்களால் 80 வயசு வரையும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்க முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, முன்னாடிலாம் வந்து சட்டை நம்ம கிழிஞ்சிருச்சு, லேசாக ஒரு சின்ன கிழிச்சல் இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம தச்சு போட்டுக்கணும், செருப்பு பிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உடைய பக்கத்தில் இருக்கிறதுக்கு அதுக்குன்னே ஒரு சரி இருப்பார், அந்த தெருவில் இருப்பார், அவர் நம்மளுக்கு தச்சு கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம என்ன செய்றீங்க, இன்னைக்கு வந்து கொஞ்சம் சட்டை கிழிஞ்சுன்னா ஐயோ போடாதுப்பா, ஒரு குழந்தை வந்து சாப்பிட்டு கீழே ஒன்று ஐயோ எடுக்கிறாது, அது டேர்ட்டி, அது வந்து எடுக்கக்கூடாதுன்னு நம்மளே சொல்லிடணும்.
ஆனால் நாங்களாம் சாப்பிட்ருக்கோம். உண்மையிலே ஸ்கூலில் கீழே இருந்துச்சுன்னா கழுவிட்டு அதை எடுத்து வந்த மிட்டாய் வாயில போட்டிருக்கோம். இன்னைக்கு அது அன்ஹைஜீன் சொல்கிறோம், சில இடத்துல உண்மையாக இருக்கலாம், கரெக்டு தான். ஆனால் இருந்தாலும் ஒரு தடவைக்கு மேலே ஒரு பொருளை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்போது வி கேன் மெண்ட் ரிலேஷன்ஷிப். இதே தான் உறவுகளுக்கும். ஒரு இடத்துல ஒரு கிழிசல் இருந்துச்சுன்னா திரும்ப அதை சரி பண்ணி கொள்ளலாம். ரெசிலியன்ஸ். ஸோ இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு தேவை வந்து ரெசிலியன்ஸ் ஸ்கில். எப்படி அதை சரிப்படுத்தக்கூடிய விஷயம். ஒரு எந்த மாதிரி உறவு, உனக்கு சண்டை உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், எவ்வளோ பிச்சுக்கிட்டு போனாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம என்ன பண்ண முடியும், திரும்ப நம்மளால ரீஜெனரேட் பண்ண முடியும், திரும்ப ஒட்ட வைக்க முடியும். ஏன்னா அந்த அன்னைக்கு காலையில் ஒரு பொண்ணு ரொம்ப அருமையாக பேசினாங்க. அற வாழ்க்கை ரொம்ப சிம்பிள்ங்க, வேற எதுவுமே இல்லை. அந்த அற வாழ்க்கையை நம்ம குழந்தைங்களுக்கு இருந்து காமிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது புரிஞ்சு போயிடும். அவ்வளோதான். அந்த அறநிலை வாழ்க்கைனா என்ன நம்மளுக்கே தெரியலன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ வி கேன் மெண்ட் ரிலேஷன்ஷிப். எந்த உறவுகளையும் ஒட்ட வைக்க முடியும்னா இன்னைக்கு மேடம் அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இந்த டிவோர்ஸுங்கிறது வந்து நிச்சயமாக குறைஞ்சு போயிடும். ஏன்னா இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னா வேண்டாம். ஏன் அப்படின்னா பெண்கள், நாங்கள் பசங்க வச்சுருக்கோம்னு சொன்னீங்க, எனக்கும் பசங்க தான் இருக்காங்க. எனக்கு என்ன பயம் இருக்குது அப்படின்னா அந்த டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, பெண் குழந்தைய பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்குது. ஐயோ நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட இருக்குது. இப்போ கூட ஒரு குழந்தைய ஏதாவது பார்த்தா ஆசையாக இருக்குது. அப்போது இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க கிட்ட எல்லாமே வந்து சுயமா நீ வந்து டெவலப் ஆகணும், செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றி நிறையா சொல்கிறோம். உனக்கானதை படி, உனக்கான தேவைகள் சொல்கிறோமே தவிர சேர்ந்து வாழ்றது எப்படின்னு சொல்லியே கொடுக்கல. சரியா? ஸோ நம்மளோட தலைமுறையிலேயே எப்படி நியூக்ளியர் ஃபேமிலி, அதாவது தனி குடித்தனம் அப்படிங்கிறத வரவேற்கிறது எப்பயோ வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து குழந்தைங்கிட்ட போய் நம்ம சேர்ந்து வாழணும்னு சொன்னால் அது எப்படி அது புரியும்? அப்போது 4 பேர் கூட சேர்ந்து வாழ நம்ம பயந்தோம். இன்னைக்கு கூட இருக்கிற ஸ்பவுஸ் கூடயோ சொந்த துணைவி கூடயோ வாழ்றதுக்கே அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா எனக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை யாராவது டச் பண்ண முடியாது, இது எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழுவேன் அப்படிங்கிற ஒரு என்னது மோஸ்ட் செல்ஃப் அப்சஷன். தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடியதை நான் செல்ஃபிஷ்னஸ் சொல்ல, செல்ஃப் அப்சஷன். அப்படிதான் நம்ம வளர்க்குறோம். இப்போ குழந்தை வந்து நம்ம குழந்தை பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கு ஷேர் பண்ண அதை கேட்டுருவாங்க, கொடுத்துடாத. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ குழந்தைங்க வளரும்போது தன்னோட கூட மனைவியாவோ கணவராவோ வர்றவங்ககிட்டயே சில விஷயத்தை விட்டு கொடுக்குற மனப்பான்மையை அவங்க இழந்துக்கிட்டு வர்றாங்க. ஆனாலும் இதை நிச்சயம் வந்து சரி பண்ண முடியும். எப்படி அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இந்த கல்ச்சரல் செலிப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை மிகுதியாக இருந்துட்டு போட்டுங்க, ஜாலியாக இருந்துட்டு போட்டோம். எல்லாரும் பிள்ளைங்க டான்ஸ் ஆடட்டும், பிள்ளைங்க செலிப்ரேட் பண்ணட்டும். ஒன்றுக்கு ஒன்று அப்படியாவது எனக்கு இப்படி ஒரு மாமா பையன் இருக்குது, சித்தி பையன் இருக்குது, அத்தை பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போட்டுமே. சரியா? ஸோ என்னதான் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சொந்தத்தில் உறவுல தனக்கு இருக்கிறவங்கள இன்னைக்கு நேருக்கு நேர் பார்க்குறதோ வாய்ப்புகளே இல்லை. திருமணத்துலேயும் ஃபெஸ்டிவலில் கூட பார்க்கறது இல்லை. திருமணங்களில் தான் எல்லாரும் ஒருத்தங்க முகத்தை பார்த்துக்கிறாங்க. அந்த கசின்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து ஆடட்டுமே, செலிப்ரேட் பண்ணட்டுமே, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போடட்டுமே. அந்த பிள்ளைங்க சிரிக்கிறதை நீங்கள் எப்போ பார்க்க போறீங்க? முன்னாடி எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தோம் பார்த்தோம், இன்னைக்கு எப்போ பார்க்க போகிறோம்? அப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ சில இடத்துல நம்ம அதை வந்து என்கரேஜ் பண்ண தான் செய்யணும். சில இடத்துல இன்னைக்கு நவீன மயமாக்கப்பட்டதில் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிளை நம்ம நிறையா கொடுக்கணும். முக்கியமாக அவங்களுக்கு திருமணம் பற்றின அவநம்பிக்கை இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் முன்னிறுத்தி சொல்லுங்க. ஷர்மிளா, ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த தலைப்பை நம்ம கொடுக்கும்போதே இது வந்து எல்லாருடைய பொறுப்பு அப்படின்றத நம்ம அதில் சொல்லணுன்றது. இட் இஸ் நாட் லைக் த யங்கர் ஜென்ரேஷன் இஸ் லைக் திஸ்ன்னு நம்ம அதிலேருந்து தள்ளி வந்துட முடியாது அப்படின்றதுல எனக்கு ஒரு ரொம்ப ஆசை இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க தட் யூ கான் சே தட் தே ஆர் லைக் தட், திஸ் இஸ் ஆர் கான்ட்ரிபியூஷன் டு அப்படின்ட்டு. அதை ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இதை சரி செய்ய முடியும்ன்ட்டு நீங்கள் முனைவர் ரேவதி சுபலட்சுமி அவர்களிடம். மேடம், நம்ம சொன்னோம் சமுதாயத்தில் மாற்றங்கள் சீர்கேடுகளாக மாறிவிடுகிறது அப்படின்ட்டு. இதை எப்படி வந்து நம்ம சரி செய்கிறது? அனைவரையும் மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய இளைஞர்கள் பாரம்பரியத்தை விட்டு விலகி சென்று விடாமல் நாம் எப்படி அவர்களை பாதுகாப்பது என்று ஒரு அருமையான சமூக பொறுப்புள்ள ஒரு வினாவை இன்றைக்கு கேட்டிருக்காங்க. அழகா மேடம் பேசும்போது அவங்கள பற்றி சொல்லும்போது சொன்னீங்க, திண்ணை என்று ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க. அதை சொல்லும்போது இப்போ மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? அதை தான் நான் முதல்ல சொன்னேன்.
எல்லா வீட்லயும் முன்னால திண்ணைன்னு ஒண்ணு இருந்தது. போக வர இருக்கிற விருந்தாள்லாம் நம்ம வீட்டு வாசல்ல திண்ணையில உட்காரணும். விருந்தாள்னா நம்ம சொந்தக்கார விருந்தாள் இல்ல, புதிதாக வருகின்ற யாரும் விருந்தாள் தான். கால்நடையாக போறவங்க நம்ம வீட்டு திண்ணையில உட்காரணும், நம்ம தண்ணீர் நீர்மோர் சாப்பாடு கொடுத்து உபசரிக்கணும்னு தான் திண்ணை என்ற ஒரு அமைப்பு நம் பாரம்பரியம். ஆனா இன்னைக்கு எந்த வீட்லயும் திண்ணை கிடையாது. திண்ணையை இடிச்சு தள்ளிட்டு, ஒருவேளை பழைய வீடு வாங்கி கட்டினா திண்ணையை இடிச்சு தள்ளிட்டு முன்னால இழுத்து கட்டுறோம். அதுக்கு என்ன பேரு? வராண்டா. யார் எங்க வீட்டுக்கு வராண்டாங்கிற மாதிரிதான் வராண்டாவை வச்சு கட்டிட்டோம். அதனால மேடம் திரும்ப அதை கொண்டு வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த திண்ணைங்கிறதும் அக்கறைங்கிறதும் சமூக அக்கறையோட வச்சிருக்கிற பேர் ரொம்ப மகிழ்ச்சி. இதுல பேசும்போது சகோதரி அவர்கள் சொன்னாங்க, வேலண்டைன்ஸ் டே அவன் கொண்டாடுறான்னா நமக்கு ஏன் வருத்தம் வரணும்? நமக்கு வயசாயிட்டதுனால அவங்கள பார்த்து நமக்கு பொறாம வருதா? எதற்கு அந்த வருத்தம் வரணும்? கொண்டாடினா கொண்டாடட்டுமே, கொண்டாடுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. அந்த ஒரு நாள் கொண்டாடிட்டு விட்டுட்டா தேவையில்லை இல்லையா? அவன் இப்ப அதை பெருசு பண்ணிக்கிட்டே போறாங்க. இந்த தடவை அதை கேட்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஒரு வாரம் கொண்டாடி இருக்காங்க. பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே ஒரு வாரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீம் வச்சு கொண்டாடி இருக்காங்க. முதல் நாள் ரோஸ் டே, அப்புறம் சாக்லேட் டே, கிஃப்ட் டே, டெடி டே, ப்ரப்போஸ் டே, ஹாப்பி டே, கிஸ் டே. உண்மையான கிழமையே மறந்து போச்சுங்க. நீங்க என்ன டே, மண்டேனா டியூஸ்டேனா தெரியல. இப்படி தீம் வச்சு ஒரு வாரம் அதை கொண்டாடுனீங்கன்னா உன் வாழ்க்கையை நீ எப்படி பார்க்க போறேங்கிற பயத்துலதான் இன்றைய இளைய தலைமுறையை பார்த்து நாம டென்ஷன் ஆகுறதுக்கு காரணம் இல்லையா? அதுல அழகா சொன்னாங்க இவங்க பேசும்போது, இன்றைய இளைய தலைமுறை பாரம்பரியத்தில் இருந்து தள்ளி போய்விடாமல் அவர்களை மீட்டெடுப்பது எப்படி? ரொம்ப நல்லா சொன்னாங்க. இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் ஊழல்களையும் தடுக்கக்கூடியது கல்வி. ஆனா கல்வியே இன்றைக்கு குழப்பமாகி விட்டது என்பதுதான் ஒரு கல்வியாளராக என்னுடைய வருத்தம். ரொம்ப நல்லா சொன்னாங்க இல்லையா? ஒரு காலத்துல வகுப்புல பள்ளிக்கூடத்துல மாறல் வகுப்பு இருந்தது. இன்னைக்கு எங்க இருக்கு? பிள்ளைகளுக்கு மாறல் சொல்லி கொடுக்குறோமா? சிலபஸ முடிங்க, பிள்ளைய மார்க் எடுக்க வை. அதை தவிர டீச்சர் எதுவும் பேசக்கூடாது. ஆசிரியர்கள் கைகளில் இருந்த பிரம்பு கீழே விழுந்தது. என்றைக்கு அது கீழே விழுந்துச்சோ போலீஸ்காரங்க கையில தூக்க வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு இளைஞர்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். பிள்ளைய கண்டிக்கவே கூடாது. முன்னாலெல்லாம் பயந்தோம்ல, இப்ப எங்க வீட்டு பிள்ளைகள் கேக்குது, நாங்க எல்லாம் 4G 5G எல்லாம் கொண்டு வந்துட்டோம். நீங்க எல்லாம் அந்த காலத்துல அதெல்லாம் இல்லாம எப்படித்தான் இருந்தீங்களோ அப்படியெல்லாம் இல்ல. எங்களுக்கும் சில ஜி இருந்தது. மாதாஜி, பிதாஜி, குருஜி, இந்த 3G சேர்ந்து ஒண்ணு கொடுத்தா போதும், எல்லா சிஸ்டமும் ஒழுங்கா வந்துடும் இல்லையா? ஆனா நம்ம இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு பாரம்பரியத்தை விட்டுட்டோம். கல்விக்கூடம் எதை சொல்லி கொடுக்கிறது? மதிப்பெண் வாங்கினால் போதும் என்றுதான் செலுத்துகிறார்களே தவிர மதிப்பு வாய்ந்த ஒரு சமூகமாக ஒரு மனிதனாக நீ உருவாகணும்ங்கிறத சொல்லிக் கொடுக்க மறந்து விட்டார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நாங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். ஆசிரியர்கள் குரு பக்திங்கிறது இன்னைக்கு கிடையவே கிடையாது இல்லையா? தெய்வத்துக்கு சமானம் குரு, ஆனா குரு பக்திங்கிறது இன்னைக்கு இல்லவே இல்லை. குருவே துணைன்னு எழுத சொன்னா குரு வேதனைன்னு எழுதுறான் நம்ம பையன். இல்ல, அவனுக்கு பிடிக்கல நம்மள. ஏன்னா சினிமால அப்படி காட்டிட்டாங்க. ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள்னா ஒரு காமெடியனை போட்டு வாத்தியாரனா கேலி பண்ணணும், அப்பதான் அவன் இன்றைய தலைமுறை அப்படின்னு நம்ம மனசுல பதிய வச்சுட்டாங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட பேச முடியல. என்ன இன்னைக்கு அசைன்மெண்ட் எழுதாம ஏன் வந்த அப்படின்னு கேட்டா மாணவன் என்ன பார்த்து நம்ம அப்படியா பழகி இருக்கோங்கிறான். அவன் அப்படி கொண்டு வந்துட்டான். நம்மகிட்ட அந்த பயமோ இதுவும் ஒண்ணுமே இல்லை. ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற என் பிள்ளை காலை கல்லூரியில தான் இப்படி இருக்குன்னு வைங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற பிள்ளை என்ன சொல்லுது? வீட்டுக்கு வரும்போது டென்ஷன் ஆகுது, பேக்க தூக்கி எறியுது, ஷூவை விட்டு எறியுது, தூக்கி போட்டுட்டு வருது. ஏன் இவ்வளவு கோபமா வருதுன்னு என்னமான்னு கேட்டேன் என் பிள்ளைகிட்ட. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? அம்மா, இந்த மேக்ஸ் மிஸ்ஸுக்கெல்லாம் ஜுரமே வராதான்னு கேட்டேன். மேக்ஸ் மிஸ்ஸுக்கு ஜுரமா? ஆசிரியர் சொன்னா நம்ம கோபம் வருது இல்ல? என்ன இப்படி பேசுற, ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்டேன். பின்ன என்னமா, எங்களுக்கே வாரத்துல ஒரே ஒரு பிடி பீரியட் இருக்கு, அதுல கூட விளையாட விடாம மேக்ஸ் மிஸ் வந்து டெஸ்ட் வச்சிடறாங்க. இங்கெல்லாம் லீவ் போட்டாதான் நாங்க ஜாலியா இருப்போம் அப்படின்னா நான் அப்படி சொல்லக்கூடாது. அந்த டைம் அவங்களுக்கு ரெஸ்ட் தானே. அதை கூட வேண்டாம்னு உனக்கு பாடம் நடத்துறாங்கன்னா அதை நீ போற்றுவதற்கு தெரிஞ்சுக்கணும்னு. ஒரு வாரம் கழிச்சு வரும்போது ஜாலியா வந்தாங்க. என்ன சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு என்னன்னு கேட்டேன். என் பிள்ளை என்ன சொல்லுச்சு தெரியுமா? அம்மா, மேக்ஸ் மிஸ் வீட்டுல ஏதோ விசேஷமா 3 நாளைக்கு லீவ், என்னமோ செஞ்சு தொலைன்னு விட்டுட்டேன். ஆனா போயிட்டு மறுநாள் ஸ்கூல்ல இருந்து வரும்போது சந்தோஷமா வரணும்ல, திரும்பவும் சோகமா வந்துச்சு. என்னாச்சு? பிடி பீரியட் இருந்துக்குமே, விளையாடிப்பியே? இல்லம்மா,
மேக்ஸ் மிஸ் லீவு, ஆனா அந்த டைம்ல சயின்ஸ் மிஸ் வந்து டெஸ்ட் வச்சுட்டாங்கன்னா இப்ப அவளுக்கு அது வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கிறது. நம்ம கல்வி கூடத்துல விளையாட்டுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? கல்வியில விளையாட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா 10th 12th படிக்கிற பிள்ளைகளுக்கு விளையாட்டு பீரியடே கிடையாது. விளையாட்டு எவ்வளவு வேல்யூஸை கொடுக்கும் நமக்கு. ஒரு கூட்டு மனப்பான்மை, வெற்றி தோல்வியை சமமாக மதிக்கின்ற தன்மை, மனப்பக்குவம், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தோல்வியை தாங்கிக் கொள்கின்ற ஆற்றல், எல்லாவற்றையும் கொடுக்கிறது விளையாட்டு. ஆனா இன்னைக்கு அந்த விளையாட்டு பீரியட் கூட வேண்டாம், அப்பவும் நீ படி, எக்ஸாம் எழுதுன்னு சொன்னா எப்படி ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நாம பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரொம்ப தாழ்மையான கேள்வியாக இருக்கிறது. இன்னொன்னு சொன்னது போல உறவுகளை மதிக்க நாம கற்றுக் கொடுக்கல இல்லையா? வீட்டுக்கு இளைஞர்கள் வரும்போதே, நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வரும்போது நம்ம தான் வாங்க வணக்கம்னு சொல்லுவோம், அப்படித்தானா? இன்னைக்கு இல்ல, யாரும் வந்தாங்கன்னா அவங்க கதவை திறந்து விட்டு ரூமுக்குள்ள போய் அடைச்சுக்கிறான் பையன் இல்லையா? somebody has come அப்படின்ட்டு போய் கதவை பூட்டிக்கிறான். வந்திருக்கிற somebody யார் தெரியுமா? தாய் மாமன். அதுவே தெரியல, somebody has come, கதவை திறந்து விட்டு அப்படியே உள்ள போயிடுது. எப்படி இருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு? இப்ப பிள்ளைகளுக்கு உறவை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்க வீடுல அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கு, அக்ரினி அபார்ட்மெண்ட்ஸ் எங்க வீடு. அதுல பக்கத்து வீட்டுல டிவி சீரியல் பொழுதனைக்கு ஓடுது. நான் பெரியவர்கள் கிட்ட கேட்கிற தாழ்மையான விஷயம் இதுதான். நம்ம எதை பாக்குறோமோ அதுதான் நம்ம மனசுலயும் பதியும், அடுத்த தலைமுறையும் பாதிக்கும். டிவி சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கு, சீரியல்ல அத்தனை உறவுகளையும் சந்தேகப்படதான் கத்து கொடுக்குறான் இல்லையா? இத பாத்துக்கிட்டே இருந்தா ஒரு சின்ன பையன், அவன் அம்மா சீரியல் பாக்கல, அதுல தாய் மாமன் ஏதோ வந்திருக்கு, இவனுக்கு உடனே சந்தேகம். அப்பாட்ட கேட்டான், எப்பா இந்த தாய் மாமங்கிறாங்களா அப்படின்னா யாருன்னு கேட்டான். ஒரு தெளிவா விளக்கம் சொல்லணுமா இல்லையா? அந்த மனுஷன் விளக்கம் கொடுத்திருக்காரு. தம்பி சரியா கவனிச்சுக்கோங்க, நான் சொல்றத சரியா சொல்றேன் நானு. தம்பி, இப்ப நம்ம வீட்டுல நீ மட்டும் இருக்கிறியா, உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப இல்ல, இருக்குன்னு வச்சுக்குவோம். 2 பேரும் வளர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்குவோம். 2 பேருக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சுன்னு வச்சுக்குவோம். இப்ப உன் தங்கச்சி பாப்பாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நீ தான் தாய் மாமன். சரியா பேசுறேன்னா? நீ தான் தாய் மாமன்னு சொன்னார். இவனுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ அப்படியே அறகுறையா மண்டையை ஆட்டிக்கிட்டு இருந்தான். உள்ள இருந்து மனைவி கரண்டியோட அங்க இருந்து வந்துச்சாமா, கிச்சன்ல கிட்டிக்கிட்டு இருந்தது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இப்படி சுத்தி அவனுக்கு சொல்றது அவனுக்கு புரியுமா? தாய் மாமன் தானே கேட்டாங்க. என் தம்பி சேகர் இருக்கான்ல, அவன் தான் மாமன் ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டியதானையா, எதுக்கு இவ்வளவு விளக்கம்? அதுக்கு அவரு சொல்றாரு, அந்த நாய் பேரை சொல்ல வேண்டாம் தான் அவனுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்தேன். இப்ப இவருக்கே இவ்வளவு பகை இருந்தா பிள்ளைக்கு எப்படி உறவு போய் சேரும்? அப்ப நம்ம உறவுகளை மதிக்கணும், நம்ம அம்மா அப்பாவை நம்ம தெய்வமாக மதிக்கணும், கால்ல விழுந்து கும்பிடணும், உங்களுக்கு என்ன வேணும் என்ற அவர்கள் தேவையை கவனிக்கணும், உட்கார்ந்து பேசணும். இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம பிள்ளைக்கு பதியும், நம்மளும் நம்ம அம்மா அப்பாட்ட இப்படித்தான் இருக்கணும்னு கேட்பான். இன்றைய தலைமுறைக்கு நாம் அறிவுரை சொல்வதை விட நடந்து காட்டுவதுதான் அவர்களுக்கான பாடமாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ஆர்த்தி மேடம் அழகா சொல்லியிருக்காங்க. பேஸ்புக்ல வந்த ஒரு சின்ன கதை, நாணயம்னு அதுக்கு பேரு. நாணயம்னு அந்த கதையோட பேரு என்னன்னா, காலையில சென்னையில இருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புது. ஒரு வயதுல பெரியவங்க, ஒரு 60-65 வயது தம்பதிகள் அந்த ட்ரெயின்ல ஏறுறாங்க. காலையில ஏறும்போது, காலையிலே ஏறுறதுனால வீட்டுல டிஃபன் சாப்பிடாம கையில எடுத்து வந்திருக்காங்க. ட்ரெயின் ஏறணும்னு அவர் வார பத்திரிகை எல்லாம் வாங்குறாரு. 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே இப்ப அவருக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு. சில பேருக்கு அந்த டிஃபன் சாப்பிட்ட உடனே காபி டீ குடிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. டீ குடிக்கணும் போல இருக்கு. எந்திரிச்சு வெளியே பாக்குறாரு, ஒருத்தர் கேனோட போறாரு. கூப்பிட்டு, அப்பா எனக்கு ஒரு டீ கொடுங்க. சரி டீ கொடுத்தான். எவ்வளவு? 20 ரூபா. இவரு 200 ரூபா இருக்கு, 200 ரூபா கொடுக்குறாரு. அவர் சில்லறை எடுக்கிறான் பாருங்க, அதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுச்சு. மூவாவது அவன் ஓடி வரான், அவன் மேல அவன் தப்பு இல்லை, அவன் கேனோட ஓடியே வரான். பின்னால சில்லறை கொடுக்க வண்டி ட்ரெயின் ஸ்பீடா வந்ததுனால விட்டாச்சு. இப்ப அந்த ஆள் உள்ள வந்துட்டாரு. இந்த அம்மா எவ்வளவு கொடுத்துருக்கீங்க அவருக்கு? ஒரு நாள் டீ குடிக்காட்டா குடி முடிக்க போயிருவோம். 20 ரூபா டீக்கு 200 ரூபா யாராவது கொடுப்பாங்களா? உன்னை பார்த்தாலே எல்லாரும் ஏமாத்துவாங்க. ஐயா கம்பார்ட்மெண்ட்ல எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. அந்த ஆளுக்கு அவ்வளவு திட்டு முடிச்சுதா. அடுத்த ஸ்டேஷன் வந்தது, திண்டிவனம் தாண்டி வந்தாச்சு. விழுப்புரம் கிட்ட வரும்போது அரக்க பறக்க ஒரு இளைஞன் அந்த வண்டிக்குள்ள ஏறான். வேக வேகமா ஓடி வந்து, ஐயா ப்ளூ கலர் ஷர்ட், நீங்க தான் எங்க அப்பாட்ட டீ வாங்கினீங்களா எக்மோர்ல? ஆமா நான் தான். மீதி இப்படிங்க, உங்களுக்கு 180 ரூபா சில்லறை அப்படிங்கன்னு கொடுத்தான். கொடுத்துட்டு வேகமா இறங்குறான். கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் கிளம்பிடும். வேகமா இறங்க போனா இவர் பின்னாலே ஓடி போய் வந்து சட்டையை பிடிச்சாரு. எப்படி இப்படி கொடுக்க வந்தாரு? இது ஒண்ணும் புதுசு இல்ல, எங்களுக்கு தொடர்ந்து நடக்கிறது தான். எக்மோர்ல டீ வாங்கி குடிக்கிறவங்க சில்லறை இல்லாம விட்டுருவாங்க. முதல்ல நாங்களும் அது கொடுக்க முடியாம பார்த்தோம். அப்புறம் எங்க அப்பா ஒரு முடிவு பண்ணாரு, தம்பி
நீ காலையிலேயே சில்லறை மாத்தி நிறைய வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேஷன்ல நில்லு. யாருக்கு சில்லறை கொடுக்க முடியலையோ நான் அந்த கம்பார்ட்மெண்ட் நம்பரும் ஒரு கலர் சட்டையும் சொல்லிடுவேன். நீ அடுத்த ஸ்டேஷன்ல அவருக்கான சில்லறையை கொடுத்து விடு என்று என் தந்தை சொன்னார். அவர் வாழ்கிறார், அவரை பார்த்து நான் கற்றுக்கொள்கிறேன் என்று இளைஞர். அப்போ இளைஞர்களை நேர்மையாக, நியாயமானவர்களாக, பாரம்பரியத்தை நோக்கி செல்பவர்களாக உருவாக்க வேண்டும் என்றால் அது பெரியவர்கள் நாம் வாழ்ந்து காட்டுவதில் தான் இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி, திருமணத்தினுடைய முக்கியத்துவம் பற்றி சொன்னாங்க சகோதரி, ரொம்ப நல்லா சொன்னாங்க. நம்ம கையில தான் இருக்கு, திருமணத்தின் முக்கியத்துவம் நம்ம கையில இருக்கு. அதை நம்ம சுவாமிஜி மாதிரி ஒரு பெரியவங்க தான் சொன்னாங்க. ஒரு வீட்டு திருமணத்துல நலுங்கு வச்சிருக்காங்க. நலுங்கு விளையாட்டுலாம் இருக்கும் தெரியுமா? ஒரு குடத்துக்குள்ள மோதிரம் போட்டு 2 பேரும் தேடுறது விளையாட்டு. பொண்ணு மாப்பிள்ளையும் தேடணும் இல்லையா? ஒரு மோதிரம் உள்ள கிடக்கு, 2 பேரும் தேடுறாங்க. உள்ள நுழைச்சு கையை விட்டு தேடியாச்சு, எல்லாம் சுத்தி இருந்து கத்துது. கடைசியில பொண்ணு மோதிரம் எடுத்துட்டேன் ஓன் கத்தியா ஜெயிச்சிருச்சு அப்படி போட்டு விட்டாச்சு. இப்ப அதை நடத்தி வச்ச ஒரு புரோகிதர், முன்னால இருக்கிற புரோகிதர் கேட்டாரு மாப்பிள்ளை பையனை பார்த்து, தம்பி நீ எதுவும் விட்டு கொடுத்தியான்னு. இல்ல பொண்ணு எடுக்கட்டும்னு விட்டு கொடுத்தியா? இல்ல நானும் முயற்சி பண்ண, எனக்கு கிடைக்கல, அவன் எடுத்துட்டான்னா. அப்படியா, சரி. பொண்ணு எடுத்தது, வாழ்த்துக்கள், 2 பேரும் நல்லா இருக்கேன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பொண்ணோட அம்மாவை பார்த்து அவர் சொன்னாரு, அம்மா இவ்வளவு நேரம் நடந்தது ஒரு விளையாட்டு தானே, விளையாட்டு. நீங்க என்ன சொன்னீங்க இவ்வளவு நேரம்? பாப்பா விட்டுறாத, நீ தான் எடுக்கணும், எப்படி விட்டுறாத, தோக்கற கூடாது, உன் கையில எடுத்தே ஆகணும், அவர்கிட்ட விட்டு கொடுத்துறாதன்னு சொல்றீங்க. விளையாட்டாக இருந்தாலும் பிள்ளைகளிடம், திருமணத்தை தொடங்குற பிள்ளைகிட்ட விட்டு கொடுத்துறாத, ஜெயிச்சிருன்னு சொல்லிக் கொடுத்து வளர்க்காதீர்கள். அனுசரித்து போக வேண்டும் என்றுதான் பெண்ணின் தாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது கஷ்டம்னு பெரியவங்க சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால், பெரியவர்கள் வாழ்ந்து காட்டுவதை பார்த்துதான் இளைய தலைமுறை செய்யும். நீங்க கோயிலுக்கு போனா அவனும் கோயிலுக்கு வருவான், நீங்க ஆன்மீக சொற்பொழிவு கேட்க போனா அவன் ஆன்மீக சொற்பொழிவுக்கு வருவான். நீங்க கூப்பிடவே வேண்டாம், தொடர்ந்து 4 நாள் நீங்க போங்களேன், 5ஆவது நாள் அவன் வருவான் இல்லையா? ஒரு கணவர் அப்படித்தான் தினம் போனார் ஆன்மீக சொற்பொழிவு பார்க்கறதுக்கு. ஒரு கோயில்ல நடந்த சொற்பொழிவு கேட்க தினம் போனார். வீட்டுக்கு அவர் லேட்டா வராருன்னு அவர் மனைவி கோபச்சுட்டு கேட்டாங்க, ஏயா தினம் போறீங்களா, என்ன சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம்னா. இவர் எனக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு சரியா அந்த தத்துவம் புரியல, ஆனா கேட்கறதுக்கு எனக்கு சுகமா இருக்கு, அதனால போனேன். உடனே அந்த அம்மா சொன்னா, அப்படித்தானே உங்களுக்கு புரியல இல்ல, சல்லடை தரேன், ஒரு இரும்பு சல்லடை, இதுல போய் அந்த வாளியில தண்ணி கோரிட்டு வாங்கன்னு அந்த அம்மா சொன்னா. இவர் போய் தண்ணி கோரி பாக்குறாரு, சல்லடையில எப்படி நிக்கும், நிக்கல. திரும்ப வெறும் சல்லடையோட வந்து நின்னாரு. இப்ப அந்த அம்மா சொன்னா, சல்லடையில ஒரு சொட்டு தண்ணி நின்னுதா? இல்ல. அது மாதிரிதான் நீங்க புரியாம போய் ஆன்மீக சொற்பொழிவு கேட்கறதும் அதுவும் ஒண்ணு, உங்களுக்கு ஒண்ணு ஏறலன்னா. அப்பதான் அந்த ஆள் சொன்னாரு, எனக்கு ஒண்ணும் புரியலங்கிறது உண்மை, ஆனா இந்த சல்லடை முதல்ல ரொம்ப அழுக்கா இருந்தது, தண்ணியில முக்கி எடுத்தப்போ சுத்தமாயி அழகாயிருச்சு, அது போதும் எனக்குன்னாரு. அப்படி மனதை தூய்மைப்படுத்துகிற விஷயங்களில் பெரியவர்கள் ஈடுபட்டு அதற்கு ஏற்றாற் போல நம்ம பிள்ளைகளையும் யோகா, தியானம் போன்றவற்றுக்கு பழக்கி ஆன்மீக நாட்டமுடையவர்களாக கொண்டு வந்து நாம் நடந்து கொள்வதை பொறுத்து பிள்ளைகளும் வளரும். அப்படித்தான் இளைய சமூகத்தை வழிக்கு, பாரம்பரியத்தை நோக்கி திருப்ப முடியும் என்று சொல்லி அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் நன்றி கூறி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ மேடம். நீங்க சொன்ன மாதிரி படிப்பு சுமை வந்து ரொம்ப கூட இருக்கு. அதே மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தா நிறைய இதில் நானுமே பார்த்துருக்கேன், நம்ம வந்து ஒரு நல்லா சொல்லி கொடுத்தா அவங்க வந்து கேட்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. தேங்க்யூ மேடம் ஃபார் யுவர் அட்வைஸ். இப்போ கடைசியாக பேச இருப்பவர் இல்லை லக்ஷ்மி. ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி பன்சிதர், நீங்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் வந்து இந்த திருமணத்தை பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொல்லுங்கள், குடும்பத்தில் எப்படி வந்து நம்ம இந்த ஒரு ட்ரெடிஷன் இதெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, there are so many changes to a marriage, பட் நம்ம இப்போ அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அதை பற்றி தான் சொன்னாங்க. நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். எஸ் மீரா, நான் சொன்ன அதே தாக்குதல்லேருந்தே நான் அதுக்கு சொல்யூஷன் வருமானு ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தாலி கட்டுறதுலேருந்து ஆரம்பித்தேன். இப்போ ஃபஸ்ட்டு மஞ்சள் கயிறில் கட்டினாங்க, அப்புறம் செயின் ஆச்சு. அந்த செயின் அவங்க ஊருக்கு போனால் அந்த பீரோவில் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அது வந்து எப்படின்னா
அந்த டிவினிட்டி, அந்த ரெஸ்பெக்ட் அந்த தாலிக்கு இருக்கிறத தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க. எதுக்காக போடுறோம், எதுக்காக பண்ணுறோம், அதில் எத்தனைது கோக்குறோம், ஒவ்வொருத்துக்கும் என்னென்னு நமக்கு முதல்ல எனக்கு தெரிஞ்சாதான் என் பிள்ளைக்கு சொல்ல முடியும், என் மருமகளுக்கு சொல்லணும். அது எடுக்கக்கூடாதுமா, 4-5 தாலி வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த தாலி, அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த தாலி. ஸோ அது இப்போ நாங்களே செயினுக்கு மாறிட்டோம்னா வர்றவங்க அந்த செயினும் போடுறதில்ல. ஸோ அதுக்கு போட்டுகிட்டே இருக்கணும் சொல்கிறது அவங்களுக்கு நாங்கள் சொல்லணும். ஏன்னா அது போட முடியாதவங்களுக்கு தான் அந்த பெயின் தெரியும். ஸோ தயவு செஞ்சு அந்த தாலி போட்டுக்கணுங்கிறத அந்த அம்மாவை அவங்ககிட்ட நாங்கள் சொல்லியே ஆகணும் அவங்ககிட்ட. நெக்ஸ்ட் கம்மிங் டு அந்த ரிச்சுவலில் ஒன்று அருந்ததி பார்க்குறது. அந்த அருந்ததி பார்த்துட்டு இப்போ எத்தனை பேர் வெளியே போய் அருந்ததி காமிக்கிறாங்கன்னு தெரியல. இங்கேயே ஃபேனை காமிச்சு அருந்ததி பாருமா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. பட் அந்த அருந்ததியை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு ரிச்சுவல் இருக்குது. அதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ரிச்சுவலுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குது, சாஸ்திரப்படியும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அருந்ததி எதுக்குன்னா, அருந்ததியும் வசிஷ்டரும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் வாழணும் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. பட் சயின்டிஃபிக்கலி அது என்ன, இட்ஸ் அ ட்வின் ஸ்டார். இப்போ கேலக்சியில் ட்வின் ஸ்டார் நிறைய இருக்குது. அந்த ட்வின் ஸ்டாரில் அதில் இருக்கிற அருந்ததியும் வசிஷ்டரும் தே வில் ரிவால்வ் அரவுண்ட் ஈச் அதர். அதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னா மிர்சா அண்ட் ஆல்கார். அது 2மே ட்வின் ஸ்டார். அந்த செட் ஆஃப் ஸ்டார்ஸ் மட்டும்தான் தே வில் ரிவால்வ் அரவுண்ட் ஈச் அதர். அந்த ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஒரு விட்டு கொடுக்குறது, நீங்கள் சொன்னீங்களா மேம், விட்டு கொடுக்குறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, எதுனாலும் அடமெண்ட்டாக இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் சண்டை போட்டிங்களா நான் பேசுகிறேன், நேற்று நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் பேசுங்க. அந்த மாதிரி சம்திங் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஒரு இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்து அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி ரிவால்விங் அரவுண்ட் ஈச் அதர், அந்த ஸ்டார் மாதிரி நீங்கள் 2 பேரும் வாழணும்னு சொல்கிறது தான் அந்த அருந்ததியை காமிக்கிற ஒரு ரிச்சுவலோட எக்ஸ்ப்ளனேஷன். அது பசங்கள்கிட்ட சொல்லுங்கள். சும்மா என்னமோ பார்க்க சொல்கிறீங்க, போங்கம்மா, உங்களுக்கு தெரியுமா எதுக்காக பார்க்குறோன்னு அப்படின்னு எங்ககிட்டயே கேட்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கணுங்க. அப்போ தான் நம்ம பசங்க கேட்டுக்குவாங்க எதுக்காக பண்ணுறோம், மாங்கல்ய தாரணை எதுக்காக வந்துச்சு, அந்த நலங்களையும் எத்தனை அவங்க சொன்ன மாதிரி விட்டு கொடுத்துறாதுன்னா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நீ உன் கையில் வந்தாலும் விட்டுருமா அப்படி. ஆனால் இப்போ நிறைய பேர் பசங்க தான் விட்டு கொடுக்குறாங்க. கையில் வந்தாலும் ஒன்றும் எடுக்கட்டும் பசங்க விட்டு கொடுத்துறாங்க. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் ரிகார்டிங் த ஃபெஸ்டிவல், அந்த திருமணத்துக்கு இப்போது பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறோம். நான் சொன்னேன் எதுக்காக, நேச்சருக்கு தேங்க் பண்ணுறதுக்காக பண்ணுறோமா, நீ சப்போஸ் நாங்கள் கேஸ் ஸ்டவ்வில் இப்போ பண்ணாலும் அட்லீஸ்ட் பூஜையாச்சும் வெளியே வெராண்டாவில் போய் சூரியனை பார்த்து கும்பிட்டு பண்ணுங்கள். நிறைய பேர் விறகடுப்பு போட்டு சூரியனை பற்றி பண்ணுறவங்க அந்த மாதிரி தான் பண்ணணும். ஆக்சுவலி பண்ண முடியலன்னு அட்லீஸ்ட் இப்படியாச்சும் பண்ணணும். எதுக்காக பண்ணுறோம் நாங்கள் இந்த ஒரு ஃபெஸ்டிவலை, அது ஃபெஸ்டிவலோ வெட்டிங்கோ எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் படித்து அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அண்ட் ரிகார்டிங் நம்மளோட தாத்தா பாட்டிங்கெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட பிக்சர்ஸ் காமிச்சு சொல்லுங்கள். ஹவு தே வர் ட்ரெஸ்ட் அப். நான் எதுக்காக இப்போ நான் ட்ரெஸ் பண்ண சொல்கிறேன். இப்போது எங்கள் கம்யூனிட்டிலலாம் பொண்ணோட அம்மாவும் மாப்பிள்ளையோட அம்மாவும் பின்னால் பஞ்சகஜம் கட்டி போட்டுக்குவாங்க திருமணத்துக்கு. அப்போ இப்போல்லாம் போடுறதில்ல, ஆனால் 9 yards யாரும் கட்டுறதில்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பீஸ் எடுத்து அதுக்கு பார்டர் வச்சு சும்மா அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் த நேம் ஆஃப் த கல்ச்சர், அந்த ஒரு ட்ரெடிஷனுக்காக அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணுங்க. எதுக்காக பண்ணுறோம்னுனாச்சும் தெரியும். இந்த புரோகிதர்ஸ் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் பண்ண முடியல, சரிம்மா விட்டுருமா, பொண்ணுக்கு கட்டி வச்சுருக்கீங்களா போதும், அது கூட அப்படியே சுற்றும் போது அது சில நேரம் வந்துடும் வெளியே. அது திருப்பி பின்னாலேயே போய் ஒருத்தவங்க போய் அட்டாச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுபடி இல்லாமல் 9 hours அன்றைக்கி கட்டுங்களேன், அன்றைக்கி ஒரு நாள் கட்டுங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அம்மாங்க கட்டினா தான் பொண்ணுங்க கட்டுவாங்க. ஃபஸ்ட்டு அம்மாங்க கட்டுங்க, பொண்ணுங்க கட்டுங்க. ஸோ லெட் அஸ் பி அன் எக்ஸாம்பிள் டு தம். ஏன்னா சின்ன குழந்தைங்கலேருந்தே அம்மா என்ன பண்ணுறாங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. தே வில் இமிட்டேட் அஸ். நான் அப்பா மாதிரி பேசுகிறேன், அம்மா மாதிரி பேசுகிறேன், நான் அம்மா வெளியே போகிற மாதிரி ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு வெளியே போகிறேன், அந்த மாதிரிலாம் இமிட்டேட் பண்ணுறவங்க நாங்கள் என்ன பண்ணுறாங்களோ அதான் பண்ணுவோம். ஸோ லெட் அஸ் பி அன் எக்ஸாம்பிள் டு தம். நாங்கள் எல்லா ப்ளேமும் நம்ம குழந்தைங்கிட்ட கொடுக்கவே வேணாம். நாங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருந்தால் தான் அவங்க நம்மளை பார்த்து கற்றுக்குவாங்க. அண்ட் ரிகார்டிங் த என்டர்டெயின்மெண்ட்ஸ், நான் அகேன் சொன்னேன், டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், கசின்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், யாரோட ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ நான்லாம் வெளியே போகும்போது, நான் காலேஜில் படிக்கும்போது எங்கள் அப்பா காலேஜ் 4:30 முடியுதுன்னா ஃபாட்டிமா காலேஜ் 5 o'clock நான் வீட்டுக்கு வரலைன்னா 5:01 என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஃபோன் போகும். உங்கள் பொண்ணு வந்துட்டாளா, என் பொண்ணு இன்னும் வரல. அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது, ஒரு லேண்ட்லைன்ஸ் தான். அதுவும் எங்களால் சொல்லவும் முடியாது.
எதுக்காக வரல, இன்னைக்கு லேபில் லேட் ஆயிடுச்சுமா, அதுக்காக அதுவும் சொல்ல முடியாது. ஸோ அவள் வரலன்னா அப்போ சரி எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ போயிருக்காங்க, கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, அதுக்காக வரலன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இப்போ நம்ம பசங்க எங்கே போகிறாங்க, யாரோட போகிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க ஒன்றுமே தெரியாது. அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள், நான் இந்த இடத்துல இருக்கேம்மா, வரதுக்கு லேட் ஆகுமா, அந்த ஒரு தைரியம் கொடுத்தா கூட நாம் சரி அவன் இன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஏன்னா நான் யூஸ்வலி என் பையன்கிட்ட சொல்லுவேன், இந்த ஊரில் இல்லைனாலும் நீ எங்கே இருக்குன்னு தயவு செஞ்சு எனக்கு மெசேஜ் பண்ணுமா, வேறு யாராச்சும் ஒன்று அங்கே இருந்து பார்த்துட்டாங்கன்னா நான் உங்கள் பையனை அங்கே பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு தெரியும் அவன் அங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்கிற நிலமையில் 2 பேரும் இருங்க. அப்போ தான் நாம் அட்லீஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுறோம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தாங்க நெக்ஸ்ட்டு கல்ச்சர் அவனுக்கு எடுத்துகிட்டு போவான், அவன் பிள்ளை எடுத்துகிட்டு போவான். அப்போ தான் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். இன்னொன்று, நான் என்ன பண்ணுறேன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும், நான் யூஸ் டு டெல், அவனுக்கு போர் அடித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படியாம்மா, கேட்டேன். நீ என்னம்மா பண்ணேன்னு கேட்டால், காலேஜ் போனேன், வேலைக்கு போனேன், சாப்பிட்டேன், தூங்கினேன். நான் கதையாக சொன்னதை அவன் ஒரு லைனில் சொல்லி முடிச்சிடுவான். ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? சரி நீ என்ன சொன்ன, நான் இவ்வளோ சொல்கிறேன்ல, நீ சொல்லு நீ என்னென்ன பண்ணேன்னு. இல்லைம்மா, ஜஸ்ட் as simple as that, I didn't do anything interesting அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவான். நாங்கள் எதுக்காக இது சொல்கிறோன்னா, நான் இது பண்ணேன் அப்படின்னு என் பையன்கிட்ட தைரியமாக சொல்லும்போது அவனும் நான் இது பண்ணேன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லணும். ஐயோ இது எங்கள் அம்மாட்ட சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சா அவன் அது பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியணும். அவன் இது அம்மாக்கிட்ட இதுட்டு ஷேர் பண்ண முடியாதே அப்படின்னா நான் இது பண்ணக்கூடாது. தட் இஸ் த வே யூ க்ரோ அப் த சில்ட்ரன். தயவு செஞ்சு அந்த கல்ச்சரை கூட்டிட்டு வாங்க, பேசுங்க, நிறைய பேசுங்க பசங்க கிட்ட. சும்மா அவன் பிடிச்சதெல்லாம் வாங்கி தர்றது, அவன் பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணு. அவனோட இப்போ ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு மணி நேரம் பேச முடியாத அவங்க குழந்தைங்க கிட்ட தயவு செஞ்சு உட்காந்து பேசுங்க. எந்த ஊரில் இருந்தானா, இப்போ தான் ஃபோன் வந்திருக்கு, வீடியோ கால்ஸ் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்க, இப்போ நீ ஃப்ரீயா, நான் ஃப்ரீ, நான் பேசவா, இல்லைம்மா இந்த டைம் வாங்கினா போய் பேசுங்க. உங்களுக்கு அப்போ என்ன வேலை இருந்தாலும் எடுத்து போட்டு பசங்களுக்காக போய் பேசுங்க. அப்போ தான் அவனும் அவன் வேலையை விட்டுட்டு நாங்கள் கூப்பிட்டா வருவான் பேசுறதுக்கு. அந்த தயவு செஞ்சு வீடியோ கால்லையாச்சும் பேசுங்க பசங்க கிட்ட. வீட்டில் இருந்தால் வீட்டில் பேசுங்க, வேறு ஊரில் இருந்தால் வீடியோ காலில் பேசுங்க. திஸ் வே யூ கல்ச்சர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அந்த மாதிரி பசங்க கிட்ட. இன்னொன்று சிம்பிளாக இருக்க கற்றுக் கொடுங்க. சிம்பிளாக இருக்க, தட் இஸ் த ஹாப்பினஸ். எப்படி ஹாப்பியாக இருக்கிறது எப்படின்னா சிம்பிள் சொன்னாங்க, பட் சிம்பிளாக இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஐ ஆல்வேஸ் சே சிம்பிளிசிட்டி இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சொஃபிஸ்டிகேஷன். ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்குமோ அவ்வளோ சிம்பிளாக நம்ம கல்ச்சரையும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போங்க. அவங்களும் நாளைக்கு எங்கள் அம்மா இதை சொன்னாங்க, இப்படி இருக்கணும்னு சொன்னாங்கன்னா அவன் பிள்ளைக்கு சொல்லி வளர்ப்பான். ஸோ பி சிம்பிள், பி ஹாப்பி. தேங்க்யூ லக்ஷ்மி. நீங்கள் இந்த ஜென்ரேஷனுக்கும் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் யோசிச்சு பேசியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் சொன்னது. தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி. கடைசியாக திருமதி அவங்க பவானி வேல் அவர்களுக்கும். மேடம், நீங்கள் உங்களுடைய இந்த உணவு தொழிலில் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் என்ன முயற்சிகள்லாம் எடுத்திருக்கீங்க உணவில்? இப்போ இது ஆக்சுவலாக இப்போ நம்ம எல்லாருக்கும் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ ஒரு கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இதெல்லாம் நம்ம உள்ளே எடுக்கும்போது அதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம நினைக்கிறோம் ஒரு ப்ரிசர்வேட்டிவ், ஒரு கெமிக்கல், ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் இது என்ன பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேர் அதை யோசிக்கிறது கிடையாது. இப்போ நம்ம உடம்பு இட்ஸ் எ வெரி சொஃபிஸ்டிகேட்டட் மெஷின். அது கரெக்டாக நம்ம இது பண்ணுறதை அது டைஜஸ்ட் பண்ண, செரிமானம் பண்ணக்கூடிய அறிவு அதுக்கு இருக்குது. ஆனால் ஒரு கெமிக்கலை அதுக்கு என்ன பண்ணான்னு தெரியாது. அது ஏன்னா அது சம்திங் டிஃப்ரெண்ட். அது இப்போ ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடியதை நம்ம சாப்பிட்டோம்னா, இப்போ ஒரு கீரையை சாப்பிட்றோம், ஒரு காய்கறியை சாப்பிட்றோம்னா கரெக்டாக அது செரிமானம் பண்ணிடும். இப்போ ஒரு கெமிக்கலை அது என்னன்னு அதுக்கு தெரியாது. அதனால் அது என்ன பண்ணுவோம்னா அதை உடம்புல ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிடும். அதை எக்ஸ்க்ரீட்டும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் இருக்கும். நம்ம நினைக்கிற கலர்ஸ், அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரில் என்ன இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பஞ்சு மிட்டாயில் இண்டஸ்ட்ரியல் கலர் கலக்கிறாங்கன்னு உடனே அதை இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? இப்போ நாங்கள் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது கெமிக்கல், ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் கலர் மூணும் இப்போ இப்போ முந்திலாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கேன்சர் வார்டு ஒரு இடத்துல இருக்கும், ஒரு சின்ன. இப்போ ரோட்டுக்கு ரோடு கேன்சருக்கு ஹாஸ்பிட்டலே வந்துருச்சு. முந்தி வார்டு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இது எதனாலன்னா
மெயின்லி வந்து சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்னு. எனக்கு என்னமோ ஸ்ட்ரெஸ்ஸை விட ஃபுட், நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவு, அதில் இருக்கிற ஒரு நச்சு இதுதான் போய் இந்த உடம்பு வந்து அதை போய் ஒரு இடத்துல வைக்கிது, அது கேன்சராக மாறுது. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு நினச்சோம். அதனால் இப்போ எங்கள் திண்ணை, எங்கள் அக்கறை, எங்கள் ஒன்றாக இதுலலாம் நாங்கள் ஒரு கெமிக்கல், ஒரு ப்ரிசர்வேட்டிவ், ஒரு ஆர்டிஃபிஷியல் நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது வந்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் இது வந்து ஒரு மிஷன் மாதிரி தான் எங்களுக்கு. ஏன்னா வந்து ஒரு 25 வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் அது. ஆனால் யாருக்குமே அந்த அவேர்னஸ் இல்லை. ஒன்று நான் பார்த்தது கொரோனா டைமில் நிறைய பேருக்கு வந்து இந்த ஹெல்த்தை பற்றி நிறைய அவேர்னஸ் வந்துச்சு. எனக்கு என்னமோ பார்த்தா அதுக்கப்புறம் வந்து எங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து எல்லாருமே ரொம்ப அதை வந்து ரசிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதை வந்து புரிஞ்சு அவங்க வந்து எங்களை தேடி வர்ற மாதிரி ஒரு இது. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் த மில்லட்ஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ நிறைய ரெசிபிஸ் அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி அந்த பழைய இதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதுலேயும் வந்து நாங்கள் நிறைய வந்து ப்ராடக்ட் நிறைய இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம நினைக்கிறோம் இந்த மில்லட்ஸை வந்து எப்படி பண்ணுறது, ஆக்சுவலாக வந்து நிறைய டேஸ்டியாக பண்ண முடியும். இப்போ எங்கள் திண்ணையிலலாம் நாங்கள் வந்து ஒரு பென்டோ ட்ரே, அதாவது இந்த ஜப்பனீஸ் இதில் பென்டோ ட்ரேனால் ஒரு ட்ரே மாதிரி இருக்கும், அதில் வெவ்வேறு இது இருக்கும். மில்லட் பென்டோ ட்ரேனே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதை வச்சு இப்போ வந்து திணையை வச்சு ஒரு பொங்கல், வரகு வச்சு ஒரு தயிர் சாதம், அப்புறம் வந்து நம்ம குதிரைவாலியை வச்சு ஒரு பிரியாணி, ஒரு கோகனட் ரைஸு, புளியோதரை எல்லாமே பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாமே பார்த்தா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து எங்களோட கான்ட்ரிபியூஷன், எங்களால் முடிஞ்சது. இப்போ எங்களை பார்த்துட்டு சில பேர் வந்து வீட்லேயும் போய் ட்ரை பண்ணுறாங்க, கேட்குறாங்க இதை எப்படி குக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போ கேட்குறாங்க. இப்போ எங்கள் ஒன்றாகையிலலாம் நாங்கள் பழைய சாதமே வச்சுருக்கோம். அதை வந்து ஆக்சுவலாக வந்து ஐஸ் பிரியாணின்னு தான் சொல்லுவாங்க. அது தெரியுமா? மதுரையில் ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே வர யங்ஸ்டர்ஸ், அங்கே வந்து ஒன்றாக வந்து நிறைய யங் பீப்புள் தான் வருவாங்க. அப்போ வந்து அதை அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என்கிட்டே வந்து கேட்பாங்க, ஆண்டி இது என்ன ஆண்டி இது இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. நான் சொல்லுவேன், இது வந்து ரொம்ப பழைய டிஷ்ஷு, உங்களுக்கெல்லாம் நீங்களாம் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ஏன்னா வந்து அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு கொடுக்கல, ஒரு நடுவில் வந்து கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. ஸோ தே டோன்ட் நோ வாட் இட் இஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு இது இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ நான் சொல்கிறேன், இது ரொம்ப சிம்பிள். வந்து நம்ம இதில் வந்து அந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. வேஸ்ட் பண்ண பழைய சாதம் வந்து மிஞ்சி போனதை வந்து தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் அதை வந்து அது இட் இஸ் ஃபுல் ஆஃப் விட்டமின்ஸ், ஃபுல் ஆஃப் என்சைம்ஸ், ஃபுல் ஆஃப் எனர்ஜி ஃபார் யூ. இதை தான் வந்து நாங்கள் வந்து அவங்க சாப்பிடுவாங்க முந்தி அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கேட்டுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் எங்களால் வந்து எடுக்கக்கூடிய ஒரு ஃபியூ சிம்பிள் ஸ்டெப்ஸ். பட் இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். இப்போ எங்கள் இது என்னென்னா, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்த், எல்லாரோட ஹெல்த் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். மேடமோட கிச்சன் தான் ஆக்சுவலி ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி. அவங்களுடைய தயாரிப்புகள் எல்லாத்தையும் அவங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க உற்பத்திக்கு. மேடம், நீங்கள் எங்களுக்கு சொன்ன கருத்துக்கள் அனைத்துக்குமே நன்றி. ஆர்த்திஜி, கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்கா? ஆர்த்திஜி. ஹரி ஓம். யாராவது பேப்பரில் எழுதி வச்சுருக்கீங்களா சில கொஸ்டின்ஸ்? ஓகே, ஸோ தேங்க்யூ. ஐ திங்க் we can come to the end of the panel discussion. Veerama, you can do the conclusion. இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. இங்கே உள்ள பேச்சாளர்கள் எல்லாருமே வந்து அவ்வளவு நல்ல கருத்துக்களை எந்த விதமான ஹெசிடேஷன், ப்ளஸ்னாலும் சரி மைனஸ்னாலும் சரி தைரியமாக சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஒரு வெற்றிகரமாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. On behalf of Chinmaya Mission, அவங்க எல்லாருக்கும் ஒரு பலத்த கரவொலி போடலாமா? கருத்தரங்கம்னு நம்ம சொல்கிறது வந்து இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்காகவோ இல்லை நாம் எல்லோரும் அவர்களுக்கு கைத்தட்டி அந்த இட்ஸ் நாட் ஆன் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ. கருத்தரங்கம்னு சொல்லும்போது அவங்க ஒருத்தரும் எவ்வளோ ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளை நமக்காக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதை how we are going to imbibe in our day-to-day routine அப்படிங்கிறது தான் the takeaway from the panel discussion. அதுதான் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் அவ்வளோ நல்ல கருத்துக்கள் இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நமக்கு எல்லோருக்குமே கிடைத்தது. ஸோ on behalf of Chinmaya Devi Group
very sincere thanks to Ponmeera and all the 4 panelists here. Over to Anuradha for the felicitation. We call upon Srimati Parvati Venkatraman to felicitate Dr. Revati Subbulakshmi. ரொம்ப ஜனரஞ்சகமாக இன்றைக்கு பேசி ரொம்ப நகைச்சுவையாக பேசி நல்ல கருத்துக்களை எடுத்து வைத்ததற்கு மிகவும் நன்றி. I request Srimati Mahalakshmi to felicitate Srimati Lakshmi Bansilar. ஒரு அட்வொகேட்டாக எவ்வளோ அழகாக ஃபுல்லாக கல்யாணமே நடத்தி முடிச்சுட்டாங்க உண்மையிலேயே பொன்மீரா சொன்ன மாதிரி. ஸோ we can arrange the weddings in a very simple manner yet very divine அழகாக சொன்னாங்க. தேங்க்ஸ் a lot. Now I call upon Srimati Asha Lata to felicitate Srimati Bhavani Vel. ஃபுட்டுங்கிறது எவ்வளோ முக்கியம் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு. ஸோ இட் வாஸ் ரியலி அன் ஐ ஓப்பனர். ஸோ அந்த இத்தடக்கி மாஸ், தேங்க்யூ ஃபார் தட் அம்மா, தேங்க்யூ ஸோ மச். கரெக்ட் இல்லைம்மா, நம்ம சின்மய மிஷனில் அதையே நம்ம ஒரு ஸ்லோகமாக சொல்கிறோம், கீதையில் பிரம்மார்ப்பணம் பிரம்மகர் சொல்கிறோம் நம்ம. கரெக்ட். I call upon Srimati Kamala to felicitate Srimati Sharmila Devi. ஷர்மிளா அம்மா வந்து ஆக்சுவலி அவங்களுடைய அனுபவத்தை எவ்வளோ அழகாக கொண்டு வந்தாங்க. பிகாஸ் ஷீ இஸ் அ ட்ரெயினர் அண்ட் அ கோச். எவ்வளோ பேரை பார்ப்பாங்க. ஸோ அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் கோச்சிங் ஆல் த யங்ஸ்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Now I request Srimati Vivita to felicitate Dr. Ponmeera Bose. A heroine of our panel discussion. We have Dr. Ponmeera Amma as always for us. Swamiji always tells she's an asset to our Chinmaya Devi group, and she proves it each and every time. Thank you so much for all the coordination.